பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் சாப்டர்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த வீடியோல பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கான்செப்ட் என்ன, அதுக்கப்புறமா டிஎஸ் கிரேவல்ல எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர்ஸ் 61 to 70 ஓட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். யூஷுவலா ஒரு அக்கௌண்டிங் இயர் அப்படிங்கறது எதை சொல்லுவோம்? 1st April and 31st March ஒவ்வொரு வருஷத்தையும் தான் நம்ம அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு, அதோட அக்கௌண்டிங் இயர் அப்படிங்கிறது 1st April 22ல ஸ்டார்ட் ஆகி 31st March 23ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 31st March 23 அன்னைக்கு என்ன செய்வாங்க? அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. சோ என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க? ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் எண்ட்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ இது என்னைக்கு பண்றாங்க? 31st March 23 அன்னைக்கு. இப்போ 1st April 24ல இருந்து நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, சப்போஸ் 1st May 24 அன்னைக்கு அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல போடவே இல்லை, ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு என்ன ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து தப்பான ரேட்ல கால்குலேட் பண்ணி போட்டுட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி சில எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ சரி பண்றதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போட முடியுமா? சான்ஸ் இருக்கா? ஏன்னா இதுக்குள்ள நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே மாறும். அதே மாதிரி அடுத்த அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த அக்கௌண்டிங் இயரோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும், அதோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும். சோ இது பாசிபிள் இல்லை. ஓகே, இந்த எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கான்செப்ட் என்ன? ஆல்ரெடி முடிஞ்சு போன அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸை ரெக்டிஃபை பண்றது தான் இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கான்செப்ட். அக்கௌண்டிங்ல நம்ம பாஸ்ட் அப்படிங்கறது எதை சொல்லுவோம்னா, ஆல்ரெடி ரெக்கார்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, எந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டோமோ அதுல வந்து என்ன ஆகுதுன்னா சில எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் வருது. அந்த எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸை என்ன பண்ணணும்? ரெக்டிஃபை பண்ணும். அதை ரெக்டிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது தான் இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, இப்ப எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் என்ன டைப் ஆஃப் எரர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 3 டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்கு. ஒரு டைப் என்ன அப்படின்னா, omission but profits are correctly distributed. For example, partners interest on capital profit and loss appropriation accountல போடுறதுக்கு டோட்டலா மறந்துட்டாங்க, அதுதான் omission. இல்ல பார்ட்னர் சேலரிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல போடுறதுக்கு மறந்துட்டாங்க, சோ அது omission. பட் ப்ராஃபிட்ஸ் ஆர் கரெக்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து வர டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கரெக்டான ரேஷியோல பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் எரர். அதாவது ஒரு டிரான்சாக்ஷனை டோட்டலா மறந்துட்டாங்க, பட் ப்ராஃபிட்ஸை கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க பார்ட்னர்ஸ்க்கு. இன்னொரு டைப் ஆஃப் எரர் என்னன்னா, ரேட்ஸை தப்பா போஸ்ட் பண்ணிட்டாங்க, பட் ப்ராஃபிட்ஸை கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 6% போடணும், ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 5% தான் போட்டிருக்காங்க. சோ ரேட்ஸை தப்பா போஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா ப்ராஃபிட்ஸை கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து வர டிவிசிபிள் ப்ராஃபிட்டை கரெக்டான ரேஷியோல பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் எரர். தேர்ட் டைப் ஆஃப் எரர் பார்த்தா, ரேட்ஸை தப்பா போஸ்ட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ப்ராஃபிட்ஸையும் தப்பான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% போடுறதுக்கு பதிலா 5% போட்டுட்டாங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸையும் தப்பான ரேஷியோல கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இருந்து வர டிவிசிபிள் ப்ராஃபிட்டை 1:1:1ங்கிற ரேஷியோல கொடுக்கணும். பட் என்ன பண்ணிட்டாங்க? 3:2:1ங்கிற ரேஷியோல கொடுத்துட்டாங்க. சோ இங்க ரேட்ஸும் தப்பா போயிடுச்சு, ப்ராஃபிட்ஸும் தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இப்ப இந்த எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அண்ட் இங்க நம்ம படிக்க போறது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ற டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம இங்க படிக்க போறோம். ஓகே, சோ எந்த ரெண்டு அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன்ஸ்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்ல வர டிரான்சாக்ஷன்ஸும் தான் நம்ம இங்க படிக்க போறோம், ரெக்டிஃபை பண்ண போறோம். ஓகே,
So errors or omissions நம்ம rectify பண்றதுக்கு affected partners ஓட capital or current account adjust பண்றோம் and இதுக்கு நம்ம ஒரு entry pass பண்ணுவோம், அதுதான் adjustment entry. Okay, so errors or omissions rectify பண்றதுக்கு affected partners ஓட capital or current account adjust பண்றோம் and அதுக்கு entry pass பண்றோம், அதுக்கு பேர் adjustment entry. இப்போ இந்த past adjustments ஓட format எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதை நம்ம ஒரு table formல தான் எழுதுவோம். So heading வந்து table showing the adjustments to be made. So இப்போ columns. First column particulars. என்ன items எல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை இந்த particulars columnல போடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்னருக்கும் தனித்தனியா columns open பண்றோம். Okay. For example, இங்க நான் 3 partners எடுத்திருக்கேன். A, B, C. So Aக்கு வந்து A's capital or current account. ஓகே, கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி இங்க எழுதுங்க. சப்போஸ் அவங்க பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணா இங்க ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். சப்போஸ் அவங்க வந்து பிக்சட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நம்ம இங்க ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். சோ எது கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, சோ ஏக்கு ஏஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அதுக்கு ஒரு காலம், பிக்கு அதே மாதிரி ஒரு காலம், சிக்கு ஒரு காலம். ஓகே, இப்ப ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்மளுக்கு ஒரு டெபிட் சைட் கிரெடிட் சைடுன்னு இருக்கும் இல்லையா லெட்ஜர் அக்கௌண்ட்ல, அதுக்கு நான் தனியா ஒரு காலம் ஓபன் பண்றேன். சோ டெபிட் சைடுக்கு ஒரு காலம், கிரெடிட் சைடுக்கு ஒரு காலம். ஓகே, அதே மாதிரி பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா டெபிட் சைடு இருக்கும், கிரெடிட் சைடு இருக்கும் அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ல. சோ டெபிட்டுக்கு ஒரு காலம், கிரெடிட்டுக்கு ஒரு காலம். அடுத்து சிக்கு அதே மாதிரிதான். சோ டெபிட் சைடு கிரெடிட் சைடு இருக்கும். சோ சிக்கும் டெபிட் கிரெடிட். ஓகேவா, இப்ப எண்ட்ல நம்ம என்ன இன்னொரு காலம் யூஸ் பண்ண போறோம்னா ஃபர்முக்கு ஒரு காலம் ஓபன் பண்ண போறோம். ஓகே, இங்க வந்து பாருங்களேன், பார்ட்னர்ஸ்க்கு கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி நம்ம காலம் ஓபன் பண்றோம். பட் ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு காலம் ஓபன் பண்ணோம். சோ ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போறோம். அண்ட் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போறோம். இதே மாதிரி P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா டெபிட் சைட் கிரெடிட் சைடு இருக்கும். சோ அதனால டெபிட் கிரெடிட் எழுதிக்கிறோம். சோ பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவா வச்சுக்க போறோம். ஃபர்மை பொறுத்த வரைக்கும் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை பாயிண்ட் ஆஃப் வியூவா வச்சுக்க போறோம். ஓகே, சோ இப்படிதான் நம்ம காலம்ஸ் ஓபன் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். கடைசியா நம்ம ஒரு நெட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிப்போம். அந்த நெட் எஃபெக்ட் வருது இல்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிங்கிறது ஒரு ஜர்னல் என்ட்ரி. ஓகே, அவங்க யார் அஃபெக்டட் பார்ட்னரோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை போடுறோம். ஸோ ஜர்னலுக்கு என்ன காலம்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான் இங்கேயும். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், அமௌண்ட், டெபிட், ஓகே, அமௌண்ட் கிரெடிட். ஓகே, ஸோ இப்போ வந்து எந்த பார்ட்னர் எக்ஸஸா ரிசீவ் பண்ணியிருக்காரோ அந்த பார்ட்னரோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். அண்ட் எந்த பார்ட்னர் கம்மியா ரிசீவ் பண்ணியிருக்காரோ அந்த பார்ட்னரோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, இது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். யார் ஜாஸ்தி ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த பார்ட்னரோட கரண்ட் ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். யார் கம்மியா ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். சோ இது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஓவராலா இப்படிதான் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் கால்குலேட் பண்ணி அதுல இருந்து வர நெட் எஃபெக்ட்டை வச்சுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியை நம்ம போஸ்ட் பண்ண போறோம். Exercise question number 61. Rhea, Mona and Nisha shared profits in the ratio of 3:2:1. Profits for the last 3 years were 1,40,000 rupees, 84,000 rupees and 1,06,000 rupees respectively. These profits were however distributed equally. The error is now to be corrected. Give the necessary rectification journal entry. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, ரேயா, மோனா, நிஷா 3 பேர் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1. லாஸ்ட் 3 இயர்ஸோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க பார்ட்னர்ஸ். அதாவது 1:1:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஃபிட்ஸை எந்த ரேஷியோல பண்ணியிருக்கணும், 3:2:1. பட் என்ன பண்ணிட்டாங்க, தப்பா 1:1:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். 1,40,000 plus 84,000 plus 1,06,000 which is 3,30,000 rupees. இந்த 3,30,000 rupees 3:2:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். பட் தப்பா 1:1:1 ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்போ 1:1:1 ரேஷியோ தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல இந்த 3,30,000. ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் எவ்வளவு ப்ராஃபிட் ஷேர் வந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம்.
ரேயாக்கு வந்து 3,30,000 into 1/3 which is 1,10,000. மோனாக்கு 3,30,000 into 1/3 1,10,000 and நிஷாக்கும் 3,30,000 into 1/3 1,10,000 rupees. ஓகே, இப்போ இது தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற ப்ராஃபிட். இப்போ இதை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு ஒரு டேபிள் ஓபன் பண்ணலாம். ஓகே, அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள். அதுக்கு ஹெட்டிங் டேபிள் ஷோயிங் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு பி மேட். காலம்ஸ் ஓபன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் வச்சு இண்டிவிஜுவலா காலம் ஓபன் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்ல பாத்துக்கோங்க, பிக்சட் கேபிட்டல் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க. ஸோ கொஸ்டின்ல பிக்சட் கேபிட்டல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல இந்த கொஸ்டின்ல. அப்ப நம்ம என்ன அசியூம் பண்றோம், இவங்க வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல ஒரே ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான். ஸோ அதனால என்ன பண்றோம், ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு நம்ம இண்டிவிஜுவலா காலம்ஸ் ஓபன் பண்றோம். ஸோ ரேயாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மோனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், நிஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, லாஸ்ட் காலம் ஃபர்முக்கு. ஃபர்முக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது என்னது, லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகே, ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைட் அப்படின்னு ஒன்று உண்டு. அப்போ ஒவ்வொரு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு டெபிட் காலம் ஒரு கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரேயாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம் கிரெடிட் காலம், மோனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம் ஒரு கிரெடிட் காலம், நிஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம் ஒரு கிரெடிட் காலம். அண்ட் ஃபர்முக்கு அகெயின் இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ அதுக்கும் டெபிட் சைட் கிரெடிட் சைட் உண்டு. ஸோ அதனால ஃபர்முக்கு ஒரு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். நெக்ஸ்ட், எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். ஓகே, ஸோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல வரும். கிளியர்? எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபர்முக்கு பாருங்க, P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றோம். P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது நாமினல் அக்கௌண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுது. நாமினல் அக்கௌண்டோட ரூல் என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, அப்ப ஃபர்முக்கு எதெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் டெபிட் சைட்ல வரும். எதெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் டெபிட் சைட்ல வரும். ஃபர்முக்கு எதெல்லாம் இன்கம் கெயினோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல வரும். கிளியர்? ஸோ இப்போ இந்த சம்முக்கு போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த ப்ராஃபிட்ஸை தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கல்ல, அது திருப்பி ரிவர்ஸ் பண்ண போறோம். அதாவது ஃபர்ம் என்ன சொல்லுது பார்ட்னர்ஸ் கிட்ட, நான் ஆக்சுவலா உங்களுக்கு வந்து 3:2:1 ரேஷியோல கொடுத்துருக்கணும், பட் 1:1:1 ரேஷியோல கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நான் தப்பா கொடுத்த ப்ராஃபிட்ஸை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, அப்புறமா நான் உங்களுக்கு கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட்னர்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ப்ராஃபிட்ஸை திருப்பி ரிவர்ஸ் பண்றாங்க. So particulars columnல profit wrongly credited now reversed. Okay, இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்ல எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுமோ அதெல்லாம் டெபிட்ல வரும். இப்ப ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும், கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப அதை ரிவர்ஸ் பண்ண போறாங்க, திருப்பி ஃபர்ம் கிட்ட கொடுக்க போறாங்க. அப்ப அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? சோ அப்ப இந்த 1,10,000 தப்பா கொடுத்திருக்காங்கல்ல, அதை என்ன பண்ண போறோம், நம்ம டெபிட் காலம்ல போட போறோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் காலம்ல போடுறோம். ஏன்னா அதை ரிவர்ஸ் பண்றோம். சோ திருப்பி கொடுக்குறாங்க பார்ட்னர்ஸ், திருப்பி கொடுக்கும்போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அதனால டெபிட் காலம்ல போடுறோம். சோ 1,10,000 ரேயாக்கு, மோனாக்கு 1,10,000, நிஷாக்கு 1,10,000. இப்ப ஃபர்ம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ம் என்ன செய்யுது, அவங்க கிட்ட தப்பா கொடுத்தது திருப்பி வாங்கிக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன படிச்சோம், கிரெடிட்ல இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அதாவது ஃபர்முக்கு எதெல்லாம் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸோ அதெல்லாம் கிரெடிட் சைட்ல வரும். சோ இப்போ ஃபர்ம் என்ன செய்யுது, இந்த 3,30,000 அவங்க கிட்ட திரும்பி வாங்குது. அப்போ அது ஒரு இன்கம் தானே, சோ அதனால அது கிரெடிட் காலம்ல வரும் 3,30,000. ஓகே, இங்க நம்மளுக்கு ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நடந்திருக்கு. அதாவது 1:1:1 ரேஷியோல தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. சோ அதை ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், வேற எந்த ஐட்டம்ஸுமே இல்ல கரெக்ஷனுக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபர்ம் காலம்ல நம்ம பேலன்சிங் ஃபிகரை கண்டுபிடிக்க போறோம். இப்ப கிரெடிட்ல என்ன இருக்கு, 3,30,000. இப்ப பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைட்ல வரும். சோ டெபிட் சைட்லயும்
அதே 3,30,000 தான் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, டெபிட் சைட்ல P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகே, அப்ப இந்த டெபிட்ல வர பேலன்சிங் ஃபிகர் என்னது? P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட். இப்ப இந்த ப்ராஃபிட் என்ன பண்ண போறோம்? 3:2:1 கரெக்டான ரேஷியோல பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். So division of profits, that is 3,30,000 in 3:2:1 ratio. Clear? இப்போ பார்ட்னர்ஸ் என்ன பண்ண போறாங்க? இந்த ப்ராஃபிட்ட ரிசீவ் பண்ண போறாங்க 3:2:1 ரேஷியோல. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைட்ல வரும். ஓகே, அப்போ ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் காலம்ல நம்ம இந்த ப்ராஃபிட் ஷேரை போட போறோம். சோ இதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்? ரேயாக்கு வந்து 3,30,000 into 3/6 which is 1,65,000. அடுத்தது மோனாக்கு 3,30,000 into 2/6 which is 1,10,000 and நிஷாக்கு 3,30,000 into 1/6 which is 55,000 rupees. இப்போ இவங்களோட கரெக்டான ப்ராஃபிட் ஷேரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? போஸ்ட் பண்ண போறோம். So ரேயாஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம 1,65,000 போடுறோம். மோனாவோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல 1,10,000 போடுறோம். அண்ட் நிஷாவோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் காலம்ல 55,000 போடுறோம். ஓகே, ஏன்னா ப்ராஃபிட்ஸை ரிசீவ் பண்றாங்க. ஸோ அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ டோட்டல் அப்படின்னு ஒண்ணு போட போறோம். ஸோ ஒவ்வொரு டெபிட் காலம் கிரெடிட் காலம் தனித்தனியா டோட்டல் போட போறோம். So இப்ப ரேயாஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் போடலாம் which is 1,10,000. ரேயாஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்க்கு டோட்டல் போடலாம் 1,65,000. அதே மாதிரி மோனாஸ் கேபிட்டலோட டெபிட்டுக்கு 1,10,000 டோட்டல், கிரெடிட்டுக்கு 1,10,000 டோட்டல். நிஷாஸ் கேபிட்டலுக்கு டெபிட்ல டோட்டல் 1,10,000, கிரெடிட்ல 55,000. நெக்ஸ்ட் ஃபர்முக்கு டெபிட்ல 3,30,000 டோட்டல் அண்ட் கிரெடிட்ல 3,30,000. ஓகே, இப்ப டோட்டல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒன்னு பண்ண போறோம். அதுக்கு பேர் நெட் எஃபெக்ட், அதாவது டிஃபரன்ஸ் போட போறோம். ஓகே, சோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் எப்படி போடுவீங்கன்னா ரேயாஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைடையும் கிரெடிட் சைடையும் நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க 1,65,000 minus 1,10,000 எவ்வளவு வருது? 55,000. ஓகே, சோ இங்க பாருங்க எந்த சைடோட அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு? கிரெடிட் சைடோட அமௌண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கிரெடிட்னு போட்டுக்கோங்க. கிளியர்? 1,65,000 இருந்து 1,10,000 மைனஸ் பண்றோம், 55,000 வருது. இப்ப இந்த கிரெடிட்னு போடுறோம். இந்த கிரெடிட் எப்படி போடுறோம்? ரேயாவோட கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ அதனால கிரெடிட்னு போடுறோம். நெக்ஸ்ட் மோனாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல நெட் எஃபெக்ட் போடலாம். இங்க 1,10,000 மைனஸ் 1,10,000 நில், டிஃபரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நிஷாஸ் கேபிட்டல்ல 1,10,000 மைனஸ் 55,000 which is 55,000. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நிஷாஸ் கேபிட்டல்ல டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ அதனால டெபிட்னு போடுறோம். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் ஃபர்முக்கு நெட் எஃபெக்ட் போடுறோம். 3,30,000 minus 3,30,000 nil. இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் போட்டுட்டோம். அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள்ல நம்மளுக்கு நெட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ஆர் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடலாம். சோ காலம்ஸ் ஓபன் பண்ணிப்போம். டேட், பர்டிகுலர்ஸ், LF, டெபிட், கிரெடிட். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் யாரோட கேபிட்டல் டெபிட்ல இருக்கோ அவங்கள டெபிட் பண்ணுங்க, யாரோட கேபிட்டல் கிரெடிட்ல இருக்கோ அவங்கள கிரெடிட் பண்ணுங்க. இப்போ நிஷாவோட கேபிட்டல் டெபிட்ல இருக்கு, சோ என்ட்ரி எழுதும்போது நிஷாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு ரேயாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, சோ அமௌண்ட் வந்து ரெண்டு பேருக்குமே 55,000 55,000 and இதுக்கு நரேஷன் being rectification entry passed. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 62. Asad and Benny are equal partners. The opening capitals are 40,000 and 80,000 rupees respectively. After the accounts for the year had been prepared, it was noticed that interest at 5% per annum as provided in the partnership deed was not credited to their capital accounts before distribution of profits. It is decided to pass an adjustment entry in the beginning of the next year. Record the necessary journal entry. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? அசாத் and பெனி வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்போ 1:1. அசாதோட ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 and பெனியோட ஓப்பனிங் கேபிட்டல் 80,000. அந்த வருஷத்தோட அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு, ப்ரொவைட் பண்ணலான்னு. பட் அதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களோட ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி கிரெடிட் பண்ணவே இல்லை.
அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum இருக்குல்ல, அதை கொடுக்கல. சோ இது வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். இப்ப இதை ப்ராப்பரா அவங்க கொடுக்கணும். சோ அதனால என்ன டிசைட் பண்றாங்க, அடுத்த வருஷத்தோட பிகினிங்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிக்கலாம். இத கொடுத்துட்டு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு நம்மள வந்து ஒரு ஜர்னல் என்ட்ரி போட சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். சப்போஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்டா போட்டுக்கலாம். அசாதுக்கு வந்து 40,000 rupees into 5%, which is 2,000 rupees. பெனிக்கு 80,000 rupees into 5%, which is 4,000 rupees. ஓகே, இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம். அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் அசாதோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு காலம், பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு காலம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு கொடுக்கல, வெறும் கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்றோம், அவங்க வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அப்போ ஒரே ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். ஸோ அதனாலதான் இங்க என்ன பண்றோம், அசாட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுறோம். லாஸ்ட் காலம் ஃபர்ம்க்கு, ஃபர்ம் வந்து நம்ம P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம், கிரெடிட் காலம். அதே மாதிரி பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம், கிரெடிட் காலம். அண்ட் ஃபர்முக்கு, அதாவது P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம், கிரெடிட் காலம். ஓகே, இந்த காலம்ஸ் எல்லாம் எப்படி வருது, இந்த ஆரோஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் ப்ரீவியஸ் சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீடைல்டா, அதை பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது வரைக்கும் கொடுக்கல. சோ இப்ப இதை கொடுக்க போறோம். பர்டிகுலர்ஸ் காலம்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டுக்கலாம். என்ன லாஜிக், ஃபர்ம்க்கு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொடுக்குறாங்க. சோ ஃபர்ம் இன் ரிட்டர்ன் பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. சோ அப்ப யார் இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரிசீவ் பண்றாங்க, பார்ட்னர்ஸ். அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற ஐட்டம்ஸ்லாம் எந்த சைடு வரும், கிரெடிட் சைட்ல வரும் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. அப்போ அந்த ஒரு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் உங்களுக்கு போட போறோம். சோ அசாதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அசாதோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட்ல வரும் 2,000 rupees. அதே மாதிரி பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட்ல பெனியோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000 rupees வரும். இப்போ ஃபர்ம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ம் பே பண்ணிருக்கு இல்லையா. அப்போ டெபிட்னா என்னது, P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் என்னது, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் எல்லாம் நம்ம டெபிட்ல போடுவோம். அப்ப ஃபர்ம் வந்து இதை பே பண்ணிருக்கு. சோ ஃபர்ம்க்கு அது எக்ஸ்பென்ஸ். சோ டெபிட் காலம்ல, அதாவது ஃபர்மோட டெபிட் காலம்ல நம்ம இந்த டோட்டலை போடுறோம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6,000 rupees போடுறோம். ஓகே, சோ அடுத்தது இந்த சம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது, இது ஒண்ணுதான். சோ இப்போ அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்றோம். அதாவது ஃபர்ம் காலம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இப்ப டெபிட் காலம்ல 6,000 இருக்கு. அப்ப பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வரும். இப்ப P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த 6,000ங்கிறது லாஸ். இந்த லாஸ் என்ன பண்ணுவோம், பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப இந்த 6,000 ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளவு கிடைக்கும், அசாதுக்கு 6,000 into 1/2 3,000 அண்ட் பெனிக்கு 6,000 into 1/2 3,000. ஏன்னா அவங்க ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஓகே, சோ இப்போ லாஸ் வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். சோ டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும். ஓகே, சோ டெபிட் காலம்ல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லாஸை போட போறோம். சோ அசாட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல 3,000 போடுறோம். பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம்ல 3,000 போடுறோம், அவனோட ஷேர் ஆஃப் லாஸ். ஓகே, இப்போ இதை முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம டோட்டல் போட போறோம். சோ ஒவ்வொரு பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம், கிரெடிட் காலம் டோட்டலை போட போறோம். அதே மாதிரி ஃபர்மோட டெபிட் காலம், கிரெடிட் காலமோட டோட்டல் போடுறோம். சோ அசாட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 3,000, credit column total 2,000. Benny's capital account ஓட debit column total 3,000, credit column total 4,000. அதே மாதிரி firmக்கு debit column total 6,000, credit column total 6,000. இப்ப next நம்ம என்ன பண்ணோம், net effect கண்டுபிடிப்போம். net effect எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது டெபிட்ல இருந்து நம்ம கிரெடிட்டை மைனஸ் பண்றோம். ஓகே, சோ இதோட டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நெட் எஃபெக்ட். சோ இங்க 3,000 மைனஸ் 2,000 1000. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம நெட் எஃபெக்ட் போடுறோம். 4,000 மைனஸ் 3,000 1000. இப்ப இங்க கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ம்க்கு 6,000 மைனஸ் 6,000 nil.
அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் போட்டு நெட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி வந்து இங்க யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு? அசாட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அசாட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. அசாட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. ஸோ அதனால பெனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து 1000 and narration being adjustment entry passed. Question number 63. Ram, Mohan and Sohan sharing profits and losses equally have opening capitals of 1,20,000 rupees, 90,000 rupees and 60,000 rupees respectively. For the year ended 31st March 2024, interest was credited to them at 6% per annum instead of 5% per annum. Pass the adjustment journal entry. So question என்ன கொடுத்திருக்காங்க? 3 partners இருக்காங்க. ராம், மோகன், சோஹன். அவங்களோட profit sharing ratio 1:1:1. அவங்களோட opening capitals கொடுத்திருக்காங்க. 31st March 2024 அதாவது இயர் எண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% per annum கிரெடிட் பண்ணிட்டாங்க. பட் ஆக்சுவலா எவ்வளவு கிரெடிட் பண்ணிருக்கணும்னா 5% per annum கொடுத்திருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் 5% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு கிரெடிட் பண்ணிட்டாங்க? 6% per annum. ஸோ இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்மள வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தப்பா கிரெடிட் பண்ணியிருக்காங்களா 6% per annum. அது எவ்வளவு ஒவ்வொரு பார்ட்னருக்கும் வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒர்க்கிங்ஸ் போடுவோம். ராம்க்கு வந்து 1,20,000 into 6/100 which is 7,200. Next மோகனுக்கு 90,000 into 6/100 5,400 and சோகனுக்கு 60,000 into 6/100 which is 3,600. ஸோ இப்போ இதை தப்பா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணும்? ரெக்டிஃபை பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஜர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஓபன் பண்ணலாம். ஸோ டேபிள்க்கு ஹெட்டிங் டேபிள் ஷோயிங் தி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு பி மேட். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன காலம்ஸ் ஓபன் பண்ணுவீங்க? ஒவ்வொரு பார்ட்னருக்கும் தனியா கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு காலம் ஓபன் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்ல பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா பிக்ஸட் கேபிட்டல்னு கொடுக்கல. அப்ப நம்ம என்னென்ன அசியூம் பண்றோம்? இங்க பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்போ ஒரே ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்? ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சோஹன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலா உங்களுக்கு காலம்ஸ் ஓபன் பண்றோம். ஓகே, லாஸ்ட் காலம் ஃபர்முக்கு. ஃபர்முக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் டெபிட் காலம், கிரெடிட் காலம் வரும். அதே மாதிரி ஃபர்முக்கு ஒரு டெபிட் காலம், கிரெடிட் காலம். ஓகே, இப்ப நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல தப்பா கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ண போறோம். அதாவது ஃபர்ம் என்ன சொல்லுது? உங்களுக்கு நான் வந்து 5% per annum தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். பட் நான் தப்பா 6% per annum கொடுத்துட்டேன். சோ நான் தப்பா கொடுத்ததை ஃபர்ஸ்ட் என்கிட்ட திருப்பி கொடுங்க. அப்புறமா நான் கரெக்டா 5% per annum உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தரேன் அப்படின்னு சொல்லுது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தப்பா கொடுத்ததை ரிவர்ஸ் பண்ண போறோம். இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது? பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்முக்கு கேபிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ம் வந்து என்ன பண்ணுது? இன் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இப்ப என்ன பண்றாங்க? இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்றாங்க. திருப்பி கொடுக்குறாங்க ஃபர்ம் கிட்ட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா எந்த காலம்ல வரணும்? கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல வரும். தட் இஸ் டெபிட் காலம்ல வரும் இங்க. ஓகே, சோ இப்போ ராமோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7,200 நம்ம ரிவர்ஸ் பண்றோம். சோ டெபிட் காலம்ல 7,000 போடுங்க, 7,200 போடுங்க. நெக்ஸ்ட் மோகனோட கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல 5,400 போடுறோம். அண்ட் சோஹன்ஸ் கேபிட்டலோட டெபிட் காலம்ல 3,600 போடுறோம். இப்போ இதோட டோட்டல நம்ம எங்க போட போறோம்? ஃபர்மோட டெபிட்ல போடுவோமா, கிரெடிட்ல போடுவோமா? ஃபர்ம் வந்து ரிசீவ் பண்ணுது. சோ ஃபர்ம் ரிசீவ் பண்ணுதுன்னா கிரெடிட் சைட்ல. ஓகே, இன்கம் அண்ட் கெயின்ஸ் எல்லாம் எந்த சைடு வரும்? கிரெடிட்ல வரும். சோ இதோட டோட்டலை நம்ம கிரெடிட் காலம்ல போடுறோம். ஃபர்முக்கு 16,200. ஓகே, இப்ப என்ன பண்ணும்? இந்த இடத்துல தப்பா கொடுத்ததை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கரெக்டா கொடுக்கணும்ல 5% per annum கரெக்டா கொடுக்கணும்ல ஃபர்ம். சோ ஃபர்ம் என்ன பண்ணுது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum கொடுக்குது. இத பார்ட்னர்ஸ் என்ன பண்ண போறாங்க? ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப உங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம போட போறோம். ஓகே, சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ அதெல்லாம் கிரெடிட்ல வரும். கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட்ல வரும். ஓகே, சோ இப்போ நம்ம கரெக்டா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 5%. ராம்க்கு வந்து 1,20,000 into 5/100 which is 6,000. மோகனுக்கு
90,000 into 5 by 100 which is 4,500 and சோஹனுக்கு 60,000 into 5 by 100 3,000. இப்போ இத வந்து அவங்களோட கிரெடிட் காலம்ல போட்டுக்கலாம். சோ ராம்க்கு வந்து 6,000, மோகனுக்கு 4,500 and சோஹனுக்கு 3,000. இப்போ இத டோட்டல ஃபர்மோட டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமா? இப்ப ஃபர்ம் வந்து பே பண்ணிருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்ப ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இது என்னது எக்ஸ்பென்ஸ். அப்ப டெபிட் காலம்ல வரும். ஓகே, சோ டெபிட் அப்படிங்கிறது என்னது P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நம்ம டெபிட்ல போடுவோம். சோ ஃபர்மோட டெபிட் காலம்ல நம்ம இந்த ஃபர்மோட எக்ஸ்பென்ஸ போடுறோம். சோ டோட்டல் வந்து 13,500. ஓகே, இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல தப்பா கொடுத்தாங்க, அதை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட்டை பேலன்ஸ் பண்ண போறோம். சோ கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்மளுக்கு டெபிட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். அதாவது 16,200 minus 13,500 2,700. இப்ப P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா என்னன்னு சொல்லுவோம்? அத டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த டிவிசிபிள் ப்ராஃபிட் 2,700 பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, சோ டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் 2,700 என்ன ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. சோ 1:1:1. ஓகே, இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ராம்க்கு வந்து 2,700 into 1/3 900. அதேதான் மோகனுக்கும் சோஹனுக்கும். ஓகே, சோ இப்போ இத வந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. ப்ராஃபிட்னு சொல்லும்போது பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப அது கிரெடிட்ல வரும். ஓகே, சோ கேபிட்டல் அக்கவுண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம இந்த அமௌண்ட்ட போட போறோம். ராம்க்கு 900, மோகனுக்கு 900, சோஹனுக்கு 900. ஓகே, இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணணும். சோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் காலம் கிரெடிட் காலம் டோட்டல் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்மோட டெபிட் காலம் கிரெடிட் காலம் டோட்டல் போடலாம். சோ ராமோட டெபிட்ல 7,200, கிரெடிட்ல 6,900. மோகனுக்கு டெபிட்ல 5,400 அண்ட் கிரெடிட்ல 5,400. சோஹனுக்கு டெபிட்ல 3,600, கிரெடிட்ல 3,900. ஃபர்முக்கு டெபிட்ல 16,200 அண்ட் கிரெடிட்ல 16,200. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெட் எஃபெக்ட். நெட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ராம்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட்டையும் டெபிட்டையும் மைனஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கிரெடிட் காலமையும் டெபிட் காலமையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்முக்கும். சோ இப்போ ராமோட டெபிட் அண்ட் கிரெடிட்டை மைனஸ் பண்ணலாம். 7,200 minus 6,900 300. இப்ப எந்த சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு? டெபிட் காலமோட டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மோகனுக்கு 5,400 minus 5,400 nil. நெக்ஸ்ட் சோஹனுக்கு 3,600 minus 3,900 300. இங்க எதோட டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு? கிரெடிட்டோட டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க. ஃபர்முக்கு 16,200 minus 16,200 nil. அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி என்ட்ரி எழுதுவீங்க? இப்ப ராமுக்கு டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ ராம வந்து டெபிட் பண்ணுங்க அண்ட் சோஹனை வந்து கிரெடிட் பண்ணுங்க. ஓகே, சோ ராம்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு சோஹன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அமௌண்ட் வந்து 300 300 நரேஷன் எழுதிக்கோங்க. சோ இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 54. Ram, Shyam and Mohan were partners in a firm sharing profits and losses in the ratio of 2:1:2. The capitals were fixed at 3 lakh rupees, 1 lakh rupees and 2 lakh rupees. For the year ended 31st March 2024, interest on capital was credited to them at 9% instead of 10% per annum. The profit for the year before charging interest was 2,50,000 rupees. Show your working notes and pass necessary adjustment entry. So questionல ராம், ஷாம், மோகன் 3 பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1:2. அவங்களோட கேபிட்டல்ஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அவங்களோட கேபிட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. 31st March 2024 அன்னைக்கு இயர் எண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 9% per annum கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எவ்வளவு கிரெடிட் பண்ணிருக்கணும்? 10% per annum கொடுத்திருக்கணும். பட் தப்பா என்ன பண்ணிட்டாங்க? 9% per annum கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இப்போ இந்த எரரை நம்ம என்ன பண்ணணும்? ரெக்டிஃபை பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அண்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து 2,50,000 rupees கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ப்ராஃபிட்டை நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா
ப்ராஃபிட்ட தப்பான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம கரெக்டான ப்ராஃபிட் கொடுக்கணும். பட் இங்க நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1:2 சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராஃபிட்ட தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வேற ரேஷியோல அப்படின்லாம் சொல்லல. சோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப நம்ம எதுக்கு மட்டும் ரெக்டிபிகேஷன் என்ட்ரி போடணும் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு மட்டும்தான். அதை வந்து தப்பா 9% கொடுத்திருக்காங்க, அதை நம்ம கரெக்டா 10%க்கு கொடுக்கணும். அதை மட்டும் தான் ரெக்டிஃபை பண்ணணும். இதுக்கு நம்மள ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ்க்கு மார்க் உண்டு. சோ அதனால அதை ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க கேபிட்டல் ஃபிக்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகும்? ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா நம்மளுக்கு ரெண்டு லெட்ஜர் அக்கௌண்ட் வரும். ஒன்னு வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். அப்ப நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணுவோம்ல, அதுல என்ன பண்ணும், கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி ஓபன் பண்ணும் பார்ட்னர்ஸ்க்கு. ஓகே, ஏன்னா இங்க கேபிட்டல் ஃபிக்ஸ்ட்னு சொன்னதுனால. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தப்பா கொடுத்துட்டாங்கல்ல 9%, அதுக்கான ஒர்க்கிங்ஸை போட்டுக்கலாம். சோ எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். சோ ராம்க்கு வந்து 3 lakhs into 9/100 which is 27,000. ஷாமுக்கு capital 1 lakh into 9% 9,000 and மோகனுக்கு 2 lakhs into 9% which is 18,000 rupees. ஓகே, இப்ப இத நம்ம வந்து டேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள்ல போட்டு ரெக்டிஃபை பண்ணலாம். சோ டேபிள் ஓபன் பண்ணிக்கலாம், ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றோம். ஏன்னா இங்க கேபிட்டல்ஸ் ஃபிக்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ ராம்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், ஷாம்ஸ் கரண்ட் அக்கௌண்ட், மோகன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். சோ ஒவ்வொரு பார்ட்னரோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபர்முக்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ம் என்ன சொல்லும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் உங்களுக்கு 9% தப்பா கொடுத்துட்டேன். சோ அதை ஃபர்ஸ்ட் என்கிட்ட ரிவர்ஸ் பண்ணுங்க, அப்புறம் நான் கரெக்டா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 9% தப்பா கொடுத்ததை ரிவர்ஸ் பண்ண போறோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 9% இப்போ ரிவர்ஸ் பண்றோம். சோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது யார் ரிசீவ் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அது கிரெடிட் காலம்ல வரும். இப்போ என்ன பண்றோம், பார்ட்னர்ஸ் திருப்பி பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ம் என்ன சொல்லுது, என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, நான் தப்பா கொடுத்துட்டேன்ல, அது திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லுது. அப்ப கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகுது, கம்மியாகுது. அப்போ எந்த சைட் போடுவோம், கரண்ட் அக்கௌண்டோட டெபிட் சைட். ஏன்னா கேபிட்டல் பேலன்ஸ் கம்மியாகுதுல, சோ டெபிட் காலம்ல போடுறோம். சோ ராம்க்கு வந்து 27,000, ஷாம்க்கு வந்து 9,000 அண்ட் மோகனுக்கு 18,000. சோ இப்போ இதோட டோட்டல ஃபர்ம்க்கு எந்த காலம்ல போடுவோம், ஃபர்ம் என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்குறாங்க, தப்பா கொடுத்துட்டு என்கிட்ட திருப்பி கொடுங்க. சோ அப்ப ஃபர்மோட கிரெடிட் காலம், ஏன்னா ஃபர்ம்க்கு இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் எல்லாம் எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு வரும். சோ டோட்டல் 54,000 கிரெடிட் காலம்ல போடுறோம் ஃபர்ம்க்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணும், கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது 10% per annum. சோ அதுக்கு ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். 10%க்கு ராம்க்கு வந்து 3 lakhs into 10/100 which is 30,000 rupees. ஷாம்க்கு வந்து 1 lakh into 10% 10,000 rupees and மோகனுக்கு வந்து 2 lakhs into 10% which is 20,000 rupees. ஓகே, இப்போ இத வந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. அப்ப உங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எந்த சைடு வரும், கிரெடிட் காலம்ல வரும். ஓகே, சோ இப்போ ராம்க்கு வந்து 30,000, ஷாம்க்கு 10,000 அண்ட் மோகனுக்கு 20,000. இப்போ இதோட டோட்டல ஃபர்மோட எந்த காலம்ல போடுவோம், இப்போ ஃபர்ம் வந்து கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பே பண்ணுது. சோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். ஓகே, அப்ப P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட் தானே வரும். அப்ப டெபிட் காலம்ல நம்ம என்ன பண்றோம், இதோட டோட்டல் போடுறோம் which is 60,000 rupees. ஓகே, சோ இப்போ தப்பான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல ரிவர்ஸ் பண்ணோம். அடுத்தது கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல கொடுத்தாச்சு. இந்த ப்ராஃபிட்ட நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா ப்ராஃபிட்ட தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, எந்த வார்த்தையும் சொல்லல. சோ அதனால இதை இக்னோர் பண்றோம். அப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ட பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட்ட நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். சோ இப்போ இங்க பாருங்க, டெபிட்ல 60,000 இருக்கு, கிரெடிட்ல 54,000 இருக்கு. அப்ப பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு வரும், கிரெடிட்ல வரும் which is 6,000. P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது என்ன சொல்லுவோம், லாஸ். இப்ப இந்த 6,000ங்கிறது லாஸ். இந்த லாஸ் யாருக்கு போகும், பார்ட்னர்ஸ்க்கு, அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல போகும். சோ இதை டிவைட் பண்ணலாம். சோ இதுக்கு ஒர்க்கிங்ஸ் போட்டுப்போம். ராம்க்கு வந்து 6,000 into 2/5 which is 2,400. ஷாம்க்கு 6,000 into 1/5
1200 and மோகனுக்கு 6000 into 2 by 5 2400. இப்போ லாஸ்ங்கிறது கேபிட்டல் பேலன்ஸ் கம்மி பண்ணும். அப்ப கரண்ட் அக்கௌண்டோட டெபிட்ல நம்ம போட போறோம். ஓகே, சோ ராம்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல நம்ம இந்த லாஸ் ராமோட எவ்வளவு 2400 போடுறோம். ஷாமோட டெபிட் காலம்ல 1200 போடுறோம் அண்ட் மோகனுக்கு டெபிட் காலம்ல 2400 போடுறோம். இப்ப எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போட போறோம். So Ram's current account oda debit column total 29,400, credit column total 30,000. Shyamku debit column total 10,200, credit 10,000. Debit la inga Mohanukku 20,400, credit 20,000. அடுத்தது firm oda debit column total 60,000 and credit oda 60,000. இப்ப next net effect. So Ram oda net effect 30,000 minus 29,400, 600. Okay. So இப்ப இங்க பாருங்க ராம்க்கு வந்து கிரெடிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ கிரெடிட்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஷியாமுக்கு வந்து 10,200 மைனஸ் 10,200. இப்போ ஷியாமுக்கு டெபிட்டோட டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ டெபிட்னு போட்டுக்கோங்க. அடுத்தது மோகனுக்கு வந்து 20,400 மைனஸ் 20,000 40,000. இப்போ மோகனோட பாத்தீங்கன்னா டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ டெபிட்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபர்ம்க்கு வந்து nil 60,000 minus 60,000 nil. ஓகே, சோ இந்த இடத்துல பாருங்க கிரெடிட்ல 600 இருக்கு, இங்க ரெண்டு டெபிட் இருக்கு 200 400. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அதே 600 வருதா? ஓகே, அட்ஜஸ்ட்மென்ட் டேபிள்ல இருந்து நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. சோ அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். இப்போ யாரோடது டெபிட்ல இருக்கு? ஷாம் அண்ட் மோகனோடது டெபிட்ல இருக்கு. அப்ப ஷாம்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் மோகன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட டெபிட் பண்ணிக்கலாம். ஷாம்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட், மோகன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட். இங்க யாரோடது கிரெடிட்ல இருக்கு? ராமோட கரண்ட் அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கு to Ram's current account. So Ram's current account நம்ம credit பண்றோம். So entry வந்து Shyam's current account debit, Mohan's current account debit to Ram's current account. So amount வந்து ஷியாம்க்கு டெபிட்ல 200, மோகனுக்கு டெபிட்ல 400 and ராம்க்கு கிரெடிட்ல 600. நரேஷன் எழுதிக்கோங்க. So இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 65. Profit earned by a partnership firm for the year ended 31st March 2024 were distributed equally between the partners, Pankaj and Anu, without charging interest on drawings. Interest due on drawings was Pankaj 3,000 rupees, Anu 1,000 rupees. Pass necessary adjustment entry. So, in the question, என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு partnership firmல பங்கஜும் அனுவும் partners. Okay, அவங்க earn பண்ற profits ஈக்குவலா உங்களுக்கு distribute பண்றாங்க. அப்ப அவங்களோட profit sharing ratio என்னது? 1:1. பட் இந்த ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? 31st March 2024 அன்னைக்கு earn பண்ண ப்ராஃபிட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ணாமையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க ஈக்குவலா. ஓகே, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வாங்கணும் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து டிராயிங்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பங்கஜ் வந்து 3,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்கணும், அனு வந்து 1,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்கணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வாங்காமையே ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? omit பண்ணிட்டாங்க. சோ இப்போ இது எரர் ஆஃப் omission. இப்போ இந்த எரரை ரெக்டிஃபை பண்ணி நம்மள வந்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்றாங்க. சோ நம்ம இங்க வந்து கால்குலேஷனுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டைரக்டா கொடுத்துட்டாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட்மென்ட் டேபிளை ஓபன் பண்ணிக்கலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிப்போம். இங்க பாத்துக்கோங்க, क्वेश्चनல வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு கொடுக்கல. அப்ப என்ன பண்றோம்? பங்கஜ் கேபிட்டல் அக்கவுண்ட், அனுஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் தனித்தனியா காலம் ஓபன் பண்றோம். அண்ட் அந்த கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு ஒரு டெபிட் காலம், கிரெடிட் காலம் ஓபன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபர்ம்க்கும் அதே மாதிரி டெபிட் காலம், கிரெடிட் காலம் ஓபன் பண்றோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படிங்கிறது யார் கொடுக்கணும்? பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்ம் கொடுக்கணும். ஏன்னா பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்ம் கிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்க, டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்க. சோ இன் ரிட்டர்ன் பார்ட்னர்ஸ் என்ன செய்யணும்? ஃபர்ம்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பே பண்ணணும். சோ இப்ப பார்ட்னர்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? கம்மி ஆயிடும் இல்லையா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இது வரைக்கும் அந்த பார்ட்னர்ஸ் பே பண்ணல, இப்பதான் பே பண்ண போறாங்க. சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல வரும். ஏன் டெபிட் சைட்ல வரும்? ஏன்னா அவங்க பே பண்றாங்க, சோ அதனால அவங்க கேபிட்டல் பேலன்ஸ் குறையுது. சோ அதனால டெபிட் காலம்ல வருது. இப்ப பங்கஜ் கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் காலம்ல 3,000 rupees போடுறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அண்ட் அனுவோட கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட் காலம்ல 1,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவ்வளோட போடுறோம். ஓகே, இப்ப இதோட டோட்டல ஃபர்மோட எந்த காலம்ல போடுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ம் வந்து இதை ரிசீவ் பண்ணுது. P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல எந்த சைடு வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட் சைட்ல வரும், ஏன்னா ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. சோ அதனால ஃபர்மோட கிரெடிட் காலம்ல நம்ம போடுறோம் 4,000 rupees. ஓகே,
சோ அடுத்தது இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே ரெக்டிபிகேஷன் கிடையாது, நம்ம முடிச்சாச்சு. சோ இப்போ ஃபர்மோட டெபிட் காலமையும் கிரெடிட் காலமையும் பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்ல நம்மளுக்கு 4000 பேலன்சிங் ஃபிகர் வருது. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா இதை நம்ம வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த ப்ராஃபிட் என்ன பண்ண போறோம், பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். எந்த ரேஷியோல, அவங்க ஈக்குவலா எடுத்துக்கிறாங்க. சோ 1:1 ரேஷியோல நம்ம கொடுக்க போறோம். இப்போ ப்ராஃபிட்ட வந்து பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப நம்ம அதை அவங்க ரிசீவ் பண்ற ப்ராஃபிட் ஷேரை எந்த காலம்ல போடுவோம், கிரெடிட்ல போடுவோம். ஓகே, சோ அப்ப வந்து பங்கஜ்க்கு 4000 into 1/2 2000 rupees கிரெடிட்ல, அண்ட் அனுக்கு 4000 into 1/2 கிரெடிட்ல வந்து 2000 rupees. ஓகே, இப்ப இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போடலாம். பங்கஜ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 3000, கிரெடிட் வந்து 2000. அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 1000, கிரெடிட் காலம் டோட்டல் 2000. ஃபர்ம்க்கு டெபிட் 4000 அண்ட் கிரெடிட் 4000. இப்போ நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ணலாம். சோ பங்கஜ் கேபிட்டல் அக்கௌண்டோட நெட் எஃபெக்ட் 3000 minus 2000 1000. அண்ட் இங்க பாருங்க நம்மளுக்கு டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு எழுதிக்கோங்க. அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 2000 minus 1000. சோ 1000. அண்ட் இங்க பாருங்க அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட் போட்டுக்கிறோம். இப்போ டெபிட்ல ஒரு 1000, கிரெடிட்ல ஒரு 1000. சோ கரெக்டா வருதா? இப்போ ஃபர்ம் பொறுத்த வரைக்கும் nil, 4000 minus 4000 nil. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப யாரோடது டெபிட்ல இருக்கு, பங்கஜோடது டெபிட்ல இருக்கு. சோ பங்கஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். யாரோடது கிரெடிட்ல இருக்கு, அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க டு அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னது, பங்கஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு அனுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ டெபிட்ல ஒரு 1000, கிரெடிட்ல ஒரு 1000. நரேஷன் பாஸ் பண்ணிக்கோங்க. Question number 66. Ram, Mohan and Sohan were partners sharing profits in the ratio of 2:1:1. Ram withdrew 3000 rupees every month and Mohan withdrew 4000 rupees every month. Interest on drawings at 6% per annum was charged, whereas the partnership deed was silent about interest on drawings. Show your workings clearly. Pass the necessary adjustment entry to rectify the error. So, இங்க 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ராம், மோகன், சோகன். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1:1. ராம் வந்து ஒவ்வொரு மாசமும் 3000 rupees வித்ட்ரா பண்றாரு. இது இவரோட டிராயிங்ஸ். ஒரு மாசத்தோட டிராயிங்ஸ் 3000 rupees. மோகன் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மாசமும் 4000 rupees வித்ட்ரா பண்றாரு. சோ மோகனோட டிராயிங்ஸ் ஒவ்வொரு மாசமும் 4000 rupees. ஓகே, இந்த டிராயிங்ஸ்க்கு ஃபர்ம் என்ன பண்ணிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 6% per annum சார்ஜ் பண்ணிருக்கு. சோ ராமும் மோகனும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட டிராயிங்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 6% per annum சொல்லி பே பண்ணிட்டாங்க ஃபர்ம்க்கு. ஆனா பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ பத்தி எதுவுமே சொல்லல. பார்ட்னர்ஷிப் டீட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்ண கூடாது. பட் இங்க என்ன பண்ணிடுச்சு, பை மிஸ்டேக் சார்ஜ் பண்ணிடுச்சு. சோ இப்போ தப்பா வாங்கினதுனால ஃபர்ம் என்ன செய்யுது, திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ கொடுத்துடணும் பார்ட்னர்ஸ். சோ அதை தான் இப்ப நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். இதுக்கு ஒர்க்கிங்ஸ காட்ட சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங்ஸ் காட்ட சொன்னா அது கண்டிப்பா மார்க் உண்டு. சோ அதை கிளியரா போடுங்க. ஓகே, சோ இப்போ ஒர்க்கிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளவு ராம் அண்ட் மோகன் பே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிப்போம். So interest on drawings ஓட ஃபார்முலா என்னது, total drawings into rate divided by 100 into average period divided by 12. ஓகே, சோ இப்போ இங்க ராமுக்கு total drawings அப்படிங்கிறது ஒரு மாசத்தோட drawings 3000. அப்ப 12 monthsக்கு எவ்வளவு, 3000 into 12. ரேட் வந்து 6/100 and average period பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு மாசம் withdraw பண்றாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இங்க வந்து beginning of the month, end of the month, middle of the month கொடுக்கல. சோ அப்ப average period நம்ம 6ன்னு எடுத்துப்போம். சோ 6/12. சோ ராமோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 1080. அடுத்தது மோகனுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 4000 rupees வித்ட்ரா பண்றாரு. சோ 12 monthsக்கு 4000 into 12, அதுதான் டோட்டல் டிராயிங்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. அகைன் மோகனுக்குமே பிகினிங் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த மந்த், மிடில் ஆஃப் த மந்த் கொடுக்கல. சோ ஆவரேஜ் பீரியட் 6ன்னு எடுத்துக்கிறோம். சோ 6/12. மோகனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 1440. ஓகே, இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வாங்கியிருக்க கூடாது ஃபர்ம், பட் வாங்கிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும், ஃபர்ம் திருப்பி கொடுத்துடணும் பார்ட்னர்ஸ். சோ அதுக்காக நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்றோம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ராம், மோகன், சோகனுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு காலம் ஓபன் பண்றோம். ஏன்னா क्वेश्चनல பிக்ஸ்ட் கேபிட்டல்னு கொடுக்கல. சோ அப்ப ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ராம், மோகன், சோகனுக்கு
கேபிட்டல் அக்கௌண்ட்டை வச்சு காலம்ஸ் ஓபன் பண்றோம். அண்ட் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஓபன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபர்ம்க்கு P&L அப்ரோப்ரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். எகைன் டெபிட் காலம் கிரெடிட் காலம் ஃபர்ம்க்கு. இப்போ என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ராம் அண்ட் மோகன் வந்து பே பண்ணிட்டாங்க. அதை தப்பா கொடுத்துட்டாங்க, கொடுக்க கூடாது ஆனா கொடுத்துட்டாங்க. சோ இப்ப ஃபர்ம் என்ன செய்யணும், ஃபர்ம் சொல்றாங்க ராம் கிட்டயும் மோகன் கிட்டயும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிடையாது, பார்ட்னர்ஷிப் டீட்ல கிடையாது, பட் நான் வாங்கிட்டேன், சோ அதனால அதை திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் பண்றாங்க. சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் wrongly charged, now reversed. இப்போ ராமும் மோகனுக்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இது அஃபெக்ட் ஆகும் இல்லையா, இப்ப திருப்பி வாங்க போறாங்க. அப்ப ராம் அண்ட் மோகன் ரிசீவ் பண்றாங்க. அப்ப அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அது எந்த சைடு வரணும், கிரெடிட் காலம்ல வரணும். ஓகே, அப்ப ராமோட கிரெடிட் காலம்ல 1080 போடுறோம், மோகனோட கிரெடிட் காலம்ல 1040 போடுறோம். இப்ப சோகனுக்கு கிடையாது, சோ அந்த காலம் நில் தான். அடுத்தது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, நான் தப்பா சார்ஜ் பண்ணிட்டேன், சோ இப்ப திருப்பி கொடுத்துறேன். அப்ப ஃபர்ம் வந்து பே பண்ணிருக்காங்க. அப்ப ஃபர்ம் பே பண்ணிருக்காங்கன்னா அது ஃபர்ம்க்கு எக்ஸ்பென்ஸ். P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்ல எந்த சைடு எக்ஸ்பென்சஸ் போடுவோம், டெபிட்ல. அப்ப ஃபர்மோட டெபிட் காலம்ல இதோட டோட்டலை போடுறோம், which is 2520. ஓகே, சோ இப்போ क्वेश्चनல வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்மே கொடுக்கல. நம்ம என்ன பண்றோம், ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட்டை பேலன்ஸ் பண்றோம். டெபிட் காலம் டோட்டல் 2520, கிரெடிட்ல நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது, which is 2520. இப்போ P&L அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்டோட கிரெடிட்ல நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து அதை லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த லாஸ் என்ன பண்ண போறோம், 3 பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். So ராம்க்கு வந்து 2520 into 2 divided by 4, which is 1260. மோகனுக்கு 2520 into 1 by 4, which is 630. and சோகனுக்கு 2520 into 1 by 4, 630. ஓகே, இப்போ பார்ட்னர்ஸ் வந்து இந்த லாஸை வாங்குறாங்க. பார்ட்னர்ஸ்க்கு லாஸ் வந்துச்சுன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், கம்மி ஆயிடும். சோ கேபிட்டல் பேலன்ஸ் கம்மி ஆகுதுன்னா கேபிட்டல் அக்கௌண்டோட எந்த சைட் போடுவோம், டெபிட் சைட்ல போடுவோம். அப்ப டெபிட் காலம்ல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த லாஸை போட போறோம். சோ ராமோட டெபிட் காலம்ல 1260, மோகனோட டெபிட் காலம்ல 630 and சோகனோட டெபிட் காலம்ல 630. ஓகே, இப்ப அடுத்தது டோட்டல் போடலாம். சோ ஒவ்வொரு கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் கிரெடிட் காலம் டோட்டல் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் டோட்டல் பண்ண போறோம். சோ ராமோட டெபிட் காலம் டோட்டல் 1260, கிரெடிட் வந்து 1080. மோகனோட டெபிட் காலம் டோட்டல் 630, கிரெடிட்டோடது 1440. சோகனோட டெபிட் காலம் டோட்டல் 630 and கிரெடிட் காலம் nil. ஓகே, அண்ட் ஃபர்ம்க்கு வந்து டெபிட் காலம் 2520, கிரெடிட் காலம் 2520. நெக்ஸ்ட் நெட் எஃபெக்ட். சோ ராமோட நெட் எஃபெக்ட்ங்கிறது 1260 minus 1080, which is 180. இங்க வந்து டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ டெபிட்னு எழுதிக்கோங்க. மோகனுக்கு வந்து 1440 minus 630, 810. இங்க பாத்தீங்கன்னா கிரெடிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, சோ கிரெடிட்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சோகனுக்கு டெபிட் 630 minus nil, 630. டெபிட் டோட்டல் ஜாஸ்தி, சோ டெபிட்னு போட்டுக்கோங்க. அண்ட் ஃபர்ம்க்கு வந்து 2520 minus 2520, nil. ஓகே, இப்போ இங்க பாருங்க ரெண்டு டெபிட் இருக்கு, ஒரு கிரெடிட் இருக்கு. கிரெடிட்ல 810 இருக்கு, டெபிட்ல 180 பிளஸ் இந்த டெபிட் 630 ஆட் பண்ணீங்கன்னா இதே 810 வருது. ரெக்டிஃபிகேஷன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ யாரோட டெபிட்ல இருக்கு, ராமோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு அண்ட் சோகனோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அப்போ ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் சோஹன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் நம்ம டெபிட் பண்ணிட்டு யாரோட கிரெடிட்ல இருக்கு, மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ மோகனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணலாம். சோ என்ட்ரி வந்து ராம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சோஹன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு மோகன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ராமோட டெபிட்ல 180 இருக்கு, சோ டெபிட் காலம்ல ராம்க்கு நேரா 180 போடுங்க. நெக்ஸ்ட் சோஹனுக்கு டெபிட்ல 630 இருக்கு அண்ட் மோகனுக்கு கிரெடிட்ல 810 இருக்கு, சோ மோகனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நேரா கிரெடிட்ல வந்து 810 போடுங்க. ஓகே, சோ ஜர்னல் என்ட்ரிக்கு நரேஷன் எழுதணும், அதை மறந்துடாதீங்க, நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 67. Simrat and Beer are partners in a firm sharing profits and losses in the ratio of 3:2. On 31st March 2024, after closing the books of account, the capital account stood at 4,80,000 rupees and 6 lakh rupees respectively. On 1st May 2023, Simrat introduced additional capital of 1,20,000 rupees and Beer withdrew 60,000 rupees from his capital. On 1st October 2023, Simrat withdrew 2,40,000 rupees from a capital and Beer introduced 3 lakh rupees. Interest on capital is allowed at 6% per annum. Subsequently, it was noticed that interest on capital at 6% per annum had not been allowed. Profit for the year ended 31st March 2024 was
2,40,000 rupees and partners drawings were Simrat 1,20,000 rupees, Beer 60,000 rupees. Compute interest on capital if the capitals are fixed and fluctuating. So question la Simrat Beer ரெண்டு பேர் partners அவங்களோட profit sharing ratio 3:2. 31st March 2024 அன்னைக்கு books of accounts க்ளோஸ் பண்றாங்க. So இவங்களோட accounting periodங்கிறது என்னது 1st April 2023 to 31st March 2024. So year endல என்ன பண்ணிருக்காங்க books of accounts க்ளோஸ் பண்றாங்க. அதுல அவங்களோட capital accountல capital balance வந்து சிம்ரத்துக்கு 4,80,000 rupees and பீருக்கு 6 lakh rupees. So year end அன்னைக்கு capital accountோட balance கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது closing capital. Okay. அடுத்தது 1st May 2023 அன்னைக்கு அதாவது accounting period 1st April 2023 to 31st March 2024. So 1st May 2023 அதாவது during the year என்ன பண்ணிருக்காங்க சிம்ரத் வந்து additional capital 1,20,000 rupees introduce பண்ணிருக்கா and பீர் வந்து அவனோட capitalல இருந்து 60,000 rupees withdraw பண்ணிருக்கான். இதை நம்ம drawings against capital அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ சிம்ரத் வந்து additional capitalலும் பீர் வந்து drawings against capitalலும் எந்த டேட்ல பண்ணிருக்காங்க 1st May 2023 அன்னைக்கு. 1st October 2023 அன்னைக்கு சிம்ரத் வந்து அவளோட கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்றா 2,40,000 rupees. இது வந்து சிம்ரத்தோட drawings against capital and பீர் வந்து 3 lakh rupees additional capital introduce பண்ணியிருக்கான். இது எந்த டேட் 1st October 2023. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% per annum அலோவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum அலோவ் பண்ணல. ஓகே 31st March 2024 அன்னைக்கு ப்ராஃபிட்ஸ் 2,40,000 rupees and சிம்ரத்தோட drawings 1,20,000 rupees, பீரோட drawing 60,000 rupees. நம்மள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல்ஸ் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடா இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் கம்ப்யூட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பற்றி போடவே போகிறது இல்லை, வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடா இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ சிம்ரத்துக்கும் பீருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது எதில் கால்குலேட் பண்ணும், ஓப்பனிங் கேபிட்டலில் கால்குலேட் பண்ணும். பட் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 31st March அன்னைக்கு அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணோன்னு கேபிட்டல் பேலன்ஸ் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். ஓகே அடுத்தது இப்போ இங்கே ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் ரெண்டு அக்கௌண்ட் வரும், ஒன்று பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இதில் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் 4 ஐட்டம் தான் வரும், அதாவது டெபிட்ல 2 ஐட்டம், கிரெடிட்ல 2 ஐட்டம். ஓகே கிரெடிட்ல நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வரும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் வரும். டெபிட்ல நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கேரி டவுன் பேலன்ஸ் வரும், அதே மாதிரி நம்மளுக்கு டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் வரும். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பர்டிகுலர் சிம்ரத் பி. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலுக்கு போக போகிறோம். ஓகே இப்போ நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க, உங்கள் முன்னாடி வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குது, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஐட்டமும் எந்த சைடு வரும், நம்மளுக்கு டெபிட் சைடில் வரும். அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, இது எந்த சைடு வரும், கிரெடிட் சைடில் வரும். அப்போ டெபிட் சைடு ஐட்டம்ஸை ஆட் பண்ணி கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இங்கே டெபிட்டில் என்ன இருக்குது, நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் இருக்குது, அண்ட் கிரெடிட்டில் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இந்த க்ளோசிங் கேபிட்டலையும் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டலையும் ஆட் பண்ணுங்க, அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும் சிம்ரத்துக்கும் பீருக்கும். ஓகே ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் அட் 31st March 2024 அன்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சிம்ரத்துக்கு 4,80,000 அண்ட் பீருக்கு 6 lakh rupees. ஓகே இதுலேருந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல். டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் வரும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பீருக்கு 60,000 rupees கொடுத்துருக்காங்க அண்ட் சிம்ரத்துக்கு வந்து டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் 2,40,000. ஸோ சிம்ரத்துக்கு 2,40,000 அண்ட் பீருக்கு 60,000 rupees. இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு டெபிட் சைடு ஐட்டம்ஸ், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்ரத்துக்கு வந்து 4,80,000 ப்ளஸ் 2,40,000 7,20,000 அண்ட் பீருக்கு வந்து 6 lakhs ப்ளஸ் 60,000 6,60,000. இதுலேருந்து நம்ம கிரெடிட் சைடில், அதாவது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு ஐட்டம் என்ன மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே
நம்மளுக்கு அடிஷனல் கேபிட்டல் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் என்ன கிடைக்கும்? பேலன்ஸ் ப்ராட் டவுன், கிரெடிட் சைடில் இருக்கிற பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ இந்த அடிஷனல் கேபிட்டலை இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க. சிம்ரத்துக்கு அடிஷனல் கேபிட்டல் 1,20,000 rupees அண்ட் பீருக்கு அடிஷனல் கேபிட்டல் 3 lakh rupees. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சிம்ரத்துக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 6 lakh rupees அண்ட் பீருக்கு ஓப்பனிங் கேபிட்டல் 3,60,000 rupees. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் கால்குலேட் பண்ணுறோம். இதை முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸட் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்ரத்துக்கு கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சிம்ரத்தோட ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ இங்கே பாருங்கள், 1st April 2023 அன்னைக்கு ஓப்பனிங் கேபிட்டல் சிம்ரத்துக்கு 6 lakhs இருக்குது. அப்புறம் அவள் என்ன பண்ணியிருக்கா, 1st May 2023 அன்னைக்கு, அதாவது 1st April 2023 to 30th April 2023 வரைக்கும் அவளோட கேபிட்டல் 6 lakhs-ஆ இருக்குது. 1st May 2023 அன்னைக்கு அவள் என்ன பண்ணியிருக்கா, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. அப்போ அவளோட கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ ஒரு மாத பீரியடுக்கு, அதாவது 1st April 2023 to 30th April 2023 வரைக்கும் தான் அவள் 6 lakhs வச்சிருக்கா. அப்போ அந்த 1 month பீரியடுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ஸோ 1st April 2023 to 30th April 2023 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6 lakhs இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100 இன்டூ ஒரே ஒரு மாதத்துக்கு தானே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1/12 எவ்வளோ வருது, 3,000 rupees. இந்த 6 lakhsக்கு ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000 வருது. ஓகே, ஏன் இங்கே நம்ம ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுறோம், ஏன்னா 1st May, அதாவது 1st April 2023 to 30th April 2023 வரைக்கும் 6 lakhs. அதுக்கு அடுத்த மாதம் 1st May 2023 அன்னைக்கு அவள் அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துட்டா. அப்போ அவளோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அவள் 6 lakhs கேபிட்டலாக வச்சிருக்கா. அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா ஃபர்ம் கிட்ட அவள் கொடுத்து வச்சிருக்கிறது ஒரு மாதத்துக்கு 6 lakhs. அடுத்த மாதம் அவள் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் கேபிட்டல் கொடுக்குறா. அப்போ ஃபர்ம் என்ன செய்யும், அவளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கும். ஓகே, இப்போ 1st April 2023லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த அடிஷனல் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தது பாருங்களேன், 1st October 2023 அன்னைக்கு அவள் டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் இருக்கு அவளுக்கு. ஓகே, அப்போனா 30th September வரைக்கும், 1st May to 30th September வரைக்கும் அவளோட அடிஷனல் கேபிட்டல் 1,20,000 rupees. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 1st May 2023 to 30th September 2023 வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ 1st May 2023 to 30th September 2023. இப்போ 6 lakhs இருந்துச்சா கேபிட்டல், அதோட இவ திருப்பி என்ன பண்ணியிருக்கா, அடிஷனல் கேபிட்டல் 1,20,000 rupees கொடுத்துருக்கா. இப்போ இவளோட கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு, 7,20,000 rupees ஆயிடுச்சு. இப்போ இந்த 7,20,000 rupeesக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம். அண்ட் எவ்வளோ மந்த்ஸுக்கு, 1st Mayலேருந்து 30th September வரைக்கும். ஸோ 5 months பீரியடுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறோம், which is 18,000 rupees. ஓகே, அடுத்தது பாருங்க, 1st October 2023லேருந்து இயர் எண்டு வரைக்கும் அவள் என்ன பண்ணியிருக்கா, டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் 2,40,000. அப்போ 7,20,000 இப்போ கேபிட்டல் இருந்துச்சா 30th September அன்னைக்கு, அதுலேருந்து அவள் என்ன பண்ணிட்டா, 2,40,000 எடுத்துட்டா, வித்ட்ரா பண்ணிட்டா. அப்போ ரிமைனிங் கேபிட்டலுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 1/10/2023 to 31st March 2024 அவளோட கேபிட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு, 7,20,000லேருந்து 2,40,000 வித்ட்ரா பண்ணிட்டா. ஸோ கேபிட்டல் வந்து 4,80,000 ஆயிடுச்சு. இப்போ இந்த 4,80,000க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். அண்ட் எவ்வளோ மந்த்ஸுக்கு, 6 monthsக்கு, 1st Octoberலேருந்து 31st March வரைக்கும். ஸோ 6 months பீரியடுக்கு, which is 14,400. ஓகே, ஸோ இயர் எண்டு வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இவளோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பார்க்கலாம். ஸோ 3,000 plus 18,000 plus 14,400 35,400 rupees. இதுதான் சிம்ரத்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, சிம்ரத் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 6 lakh rupees வச்சிருக்கா. அது எந்த டேட்டில், 1st April 2023 அன்னைக்கு. 1st May 2023 அன்னைக்கு அவள் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஓகே, அப்போனா என்ன அர்த்தம், 30th April வரைக்கும் தான் அவள் 6 lakhs கேபிட்டலாக வச்சிருக்கா. அதுக்கப்புறம் 1st Mayலேருந்து அவளோட கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 1,20,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவள் 6 lakhs கொடுத்துருக்கால ஃபர்ம் கிட்ட, அந்த ஒரு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் ஃபர்ம்.
ஸோ 1/4/2023லேருந்து 30th April 2023 அந்த 1 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 6 lakhs ஓப்பனிங் கேபிட்டல் இன்டூ 6/100 இன்டூ 1/12 3,000 rupees. அடுத்தது 1st May அன்னைக்கு அவள் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுக்குறா. அப்போது ஏற்கனவே 6 lakhs வச்சிருக்கா, இப்போ அடிஷ்னலாக 1,20,000 கொடுக்குறா. அப்போ அவளோட கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? இப்போ 7,20,000 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க, 1st October 2023 அன்னைக்கு அவள் என்ன பண்ணியிருக்கா? கேபிட்டல்லேருந்து டிராயிங்ஸ் எடுத்திருக்கா. ஓகே, ஸோ அது எந்த டேட்டில்? 1st October 2023. பட் 1st Mayலேருந்து 30th September வரைக்கும் அவள் 7,20,000 rupees கேபிட்டல் வச்சிருக்கா. ஸோ இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ஸோ 1/5/2023 to 39/2023 7,20,000 into 6/100 into 5/12. ஓகே, எவ்வளோ மந்த்ஸ் பீரியட் வந்து நம்மளுக்கு 5/12. ஓகே, ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 18,000. அடுத்தது 1st October 2023 அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா? டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் வித்ட்ரா பண்ணியிருக்கா. கேபிட்டல்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணியிருக்கா. இப்போ அவளோட கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? 4,80,000 ஆயிடுச்சு. எந்த டேட்டில்? 1st October 2023. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே கேபிட்டலை பற்றி கொடுக்கல. ஸோ அப்போ அவளோட கேபிட்டல் 4,80,000. 31st March வரைக்கும் அதே தான் அவளோட கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டல் 4,80,000க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ 4,80,000 into 6/100 into 6/12. ஸோ இங்கே 6 months பீரியடுக்கு. ஓகே, ஸோ 14,400 வருது. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் அவளோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 35,400 வருது. நெக்ஸ்ட் நம்ம பீரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஏற்கனவே ஓப்பனிங் கேபிட்டல் பீருக்கு நம்ம 3,60,000 rupees கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த 3,60,000 rupees அப்படின்றது 1st April 2023லேருந்து 30th April 2023 வரைக்கும். ஏன்னா 1st May 2023 அன்னைக்கு பீர் என்ன பண்ணியிருக்கான்? அவனோட கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கான். அப்போ ஒரு மாச பீரியடுக்கு அவன் 3,60,000 rupees கேபிட்டல் வச்சிருந்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4/23 to 34/23 அவனோட கேபிட்டல் எவ்வளோ? 3,60,000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100. இப்போ ஒரு மாச பீரியட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 1/12க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறோம், விச் இஸ் 1,800 rupees. அடுத்தது 1st May 2023 அன்னைக்கு பீர் என்ன பண்ணியிருக்கான்? அவனோட கேபிட்டல்லேருந்து 60,000 rupees வித்ட்ரா பண்ணிட்டான். இப்போ இங்கே 3,60,000 rupees அவனோட கேபிட்டலா, இதுலேருந்து 60,000 rupees வித்ட்ரா பண்ணுறான் 1st May 2023 அன்னைக்கு. ஓகே, அடுத்தது 1st October அன்னைக்கு பீர் என்ன பண்ணியிருக்கான்? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இவனோட கேபிட்டல் அதாவது 3,60,000ல 60,000 1st May வித்ட்ரா பண்ணிட்டான். அப்போ 3 lakh rupees இருக்கு. 3 lakh rupees எவ்வளோ மாசத்துக்கு கேபிட்டலா இருக்கு? 1st May 2023லேருந்து 30th September வரைக்கும். ஏன்னா 1st October அன்னைக்கு அவன் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டான். திருப்பி அவனோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 1/5/23 அதாவது 1st May 23லேருந்து 30th September 23 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடலாம். ஸோ 3,60,000 கேபிட்டல் இருந்துச்சா, அதில் 60,000 வித்ட்ரா பண்ணிட்டானா, இப்போ கேபிட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? 3 lakhs. இந்த மந்த் இந்த பீரியடுக்கு வந்து 3 lakhs தான் கேபிட்டல். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100 அண்ட் இங்கே எவ்வளோ மந்த்ஸ்? 5 months. ஸோ 5/12 which is 7,500. ஓகே, அடுத்தது 1st October 2023 அன்னைக்கு பீர் என்ன பண்ணியிருக்கான்? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இப்போ இவனோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? கரண்ட்டாக 3 lakhs இருக்கு. இப்போ அடிஷ்னலாக 3 lakhs கொடுத்துருக்கான். இப்போ அவன் கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? 6 lakhs 1st October அன்னைக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்போ 1st October 2023லேருந்து நம்ம 31st March 2024 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ கேபிட்டல் வந்து ப்ரெசன்ட் 3 lakhs ப்ளஸ் இந்த அடிஷ்னல் கேபிட்டல் 3 lakhs 110 அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ 6 lakhs ஆயிடுச்சு. ஸோ 6 lakhsக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100 அண்ட் பீரியட் வந்து இந்த மந்த் தட் இஸ் 1/10/23 to 31/3/24 வரைக்கும் 6 months. ஸோ 6/12 போடுறோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 18,000 rupees. இப்போ பீரோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். 1,800 plus 7,500 plus 18,000 which is 27,300. ஸோ இப்போ பாருங்க 1/4/23 to 31st March 24 வரைக்கும் அவனோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 27,300. ஓகே, ஸோ இதை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பீரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? அவனோட ஓப்பனிங் கேபிட்டல் தட் இஸ் 1st April 2023 அன்னைக்கு 3,60,000 இருக்கு.
அண்ட் ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு அவன் அதை வித்ட்ரா பண்ணுறான் அவனோட கேபிட்டல்லேருந்து. ஸோ அப்போ 1 மந்த் பீரியடுக்கு இந்த 3,60,000 கேபிட்டல். ஸோ அந்த 1 மந்த் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு அவன் கேபிட்டலை வித்ட்ரா பண்ணுறான். இப்போ அவனோட கரண்ட் கேபிட்டல் 3,60,000, அதுலேருந்து 60,000 வித்ட்ரா பண்ணிட்டான். ஸோ 3 lakhs இப்போ அவனோட கேபிட்டல். இப்போ இது எந்த டேட்லேருந்து? ஃபர்ஸ்ட் மே 2023. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1st அக்டோபர் அன்னைக்கு அவன் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் மேலேருந்து 30th செப்டம்பர் வரைக்கும் அவனோட கேபிட்டல் 3 lakhs இருக்கு. ஸோ இந்த 5 months பீரியடுக்கு இந்த 3 lakhsக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறோம், which is 7,500. ஓகே, அடுத்தது 1st அக்டோபர் 2023 அன்னைக்கு அவன் என்ன பண்ணுறான்? அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இப்போ அவனோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 3 lakhs. இப்போ 3 lakhsோட இன்னொரு 3 lakhs இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் 1st அக்டோபர் அன்னைக்கு. அப்போ 6 lakhs ஆயிடுச்சு கேபிட்டல். இப்போ 1st அக்டோபருக்கு அப்புறம் கேபிட்டலை பற்றி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ 31st March 2024 இயர் எண்ட், அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த 6 lakhs கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 6 months பீரியடுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், which is 18,000 rupees. இப்போ பீரோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது 1,800 plus 7,500 plus 18,000, which is 27,300. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு கீழே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சிம்ரத்துக்கும் பீருக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் கால்குலேட் பண்ணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலில் தான் கால்குலேட் பண்ணுவோம். இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் நம்மளுக்கு ஒரே ஒரு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம எல்லா ஐட்டம்ஸும் போடுவோம். ஸோ டெபிட் சைடில் என்னென்ன வரும்? ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் வரும், ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வரும், லாஸ் இருந்துச்சுன்னா லாஸ் வரும், அப்புறம் நம்மளோட பேலன்சிங் ஃபிகர், கேரி டவுன் பேலன்ஸ். ஓகே, அடுத்தது கிரெடிட் சைடில் என்னென்ன வரும்? ஓப்பனிங் கேபிட்டல் வரும், அதாவது ப்ராட் டவுன் பேலன்ஸ். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பார்ட்னர் சேலரி, கமிஷன், போனஸ் இதெல்லாம் வரும். ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வரும். இப்போ நம்மளுக்கு எந்த ஐட்டம் மிஸ்ஸிங்? ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எந்த சைடு வருது? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் கிரெடிட் சைடில் வருது. அப்போ கிரெடிட் சைடு ஐட்டம் மிஸ்ஸிங். அப்போ டெபிட் சைடு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி கிரெடிட் சைடு ஐட்டம் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபிகர் ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க எதெல்லாம் டெபிட் சைடு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே வெறும் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட். ஸோ இந்த 3 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஐட்டமும் டெபிட் சைடு ஐட்டம். இது 3த்தையும் ஆட் பண்ணி கிரெடிட் சைடு ஐட்டமாக மைனஸ் பண்ணுங்க. கிரெடிட் சைடில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அடிஷனல் கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிரெடிட் சைடில் இருக்கிற பேலன்சிங் ஃபிகர், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிரும். ஓகே, இங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல், சிம்ரத்துக்கு 4,80,000, பீருக்கு 6 lakh rupees. இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல். சிம்ரத்தோட ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் 2,40,000 rupees அண்ட் பீரோட ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டல் 60,000 rupees. அடுத்தது ட்ராயிங்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ண போகிறோம். சிம்ரத்தோடது 1,20,000 rupees அண்ட் பீருக்கு 60,000 rupees. ஸோ இந்த மூணுமே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வர ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ இதை டோட்டல் போட்டுக்கலாம். சிம்ரத்துக்கு வந்து 8,40,000 அண்ட் பீருக்கு 7,20,000 rupees. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷனல் கேபிட்டலாக மைனஸ் பண்ணிக்கலாம். சிம்ரத்துக்கு வந்து 1,20,000 rupees அண்ட் பீருக்கு வந்து 3 lakh rupees. இப்போ இதை மைனஸ் பண்ணால் சிம்ரத்துக்கு 7,20,000 வருது அண்ட் பீருக்கு 4,20,000 வருது. இதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராஃபிட் 2,40,000 அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். ஸோ சிம்ரத்துக்கு வந்து 2,40,000 into 3/5 1,44,000 வருது அண்ட் பீருக்கு 2,40,000 into 2/5 96,000 வருது. ஸோ இதை இங்கே போட்டுக்கலாம். சிம்ரத்துக்கு வந்து 1,44,000 அண்ட் பீருக்கு 96,000. இப்போ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது கிரெடிட் சைடில் இருக்கிற பேலன்சிங் ஃபிகர் ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்குது. ஓகே, ஸோ 7,20,000 minus 1,44,000 5,76,000 சிம்ரத்தோட ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் பீரோட ஓப்பனிங் கேபிட்டல் 3,24,000. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சிம்ரத்துக்கு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ சிம்ரத்தோடது பாருங்க, 1st April 2023 அன்னைக்கு அவளோட ஓப்பனிங் கேபிட்டல் 5,76,000 இருக்கு. ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு அவன் என்ன பண்ணியிருக்கா? அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா. அப்போ இந்த 5,76,000 அப்படின்றது 1st April 2023 to 30th April 2023 வரைக்கும் இருக்கிற கேபிட்டல். அப்போ இந்த ஒரு மாசத்துக்கு நம்ம என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ 5,76,000 into 6/100 into 1/12 which is 2,880. அடுத்தது 1st May 2023 அன்னைக்கு அவள் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா.
ஆல்ரெடி அவகிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது கேபிட்டல் 5,76,000. இதோட 1,20,000 எக்ஸ்ட்ரா கேபிட்டல் கொடுத்துருக்கா. ஓகே, 1st October 2023 அன்னைக்கு அவ கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கா. ஸோ அப்போ 30th September வரைக்கும் அவளோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 5,76,000 plus 1,20,000 which is 6,96,000. இப்போ இந்த 6,96,000 அப்படிங்கிறது 1st Mayலேருந்து 30th September வரைக்கும் இருக்கிற கேபிட்டல். ஸோ அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ஸோ இங்கே பீரியட் பார்த்தீங்கன்னா 5 months பீரியடுக்கு 1st Mayலேருந்து 30th September வரைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 17,400. ஓகே, அடுத்தது 1st October 2023 அன்னைக்கு அவள் என்ன பண்ணியிருக்கா? அவளோட கேபிட்டல் இப்போ 6,96,000 இருக்கு. அதுலேருந்து அவள் கேபிட்டலை வித்ட்ரா பண்ணியிருக்கா. ஓகே, ஸோ அப்போ அவளோட கேபிட்டல் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேபிட்டலை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ 1st October 2023 to 31st March 2024 வரைக்கும் அவளோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிறது 6,96,000. அதுலேருந்து 2,40,000 வித்ட்ரா பண்ணிட்டா. ஸோ இப்போ இருக்கிற கேபிட்டல் 4,56,000. இப்போ இந்த 4,56,000க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து 6 months பீரியடுக்கு விச் இஸ் 13,680. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏன்னா நம்மளுக்கு இயர் பிகினிங் 1/4/23 அண்ட் இயர் எண்ட் 31/3/24. ஸோ அது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சிம்ரத்துக்கு வந்து 2,880 plus 17,400 plus 13,680 which is 33,960. நெக்ஸ்ட் நம்ம பீரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். இப்போ பீரோட ஓப்பனிங் கேபிட்டல் 1st April 2023 அன்னைக்கு எவ்வளோ இருக்கு? 3,24,000 rupees இருக்கு. 1st May அன்னைக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவன் கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கான். அப்போ இந்த 3,24,000 அப்படின்றது ஒரு மாத பீரியடுக்கான கேபிட்டல் 1/4/23லேருந்து 34/23 வரைக்கும். ஸோ அந்த 3,24,000 1 monthக்கு ஃபர்ம் யூஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணலாம். ஸோ 3,24,000 into 6/100 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, into 1/12 1 month பீரியடுக்கு கால்குலேட் பண்ணுறோம் which is 1,620 rupees. அடுத்தது 1st May 2023 அன்னைக்கு பீர் என்ன செஞ்சிருக்காங்க? கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அவனோட கேபிட்டல் 3,24,000 இருந்துச்சு. இப்போ வித்ட்ரா பண்ணால் கேபிட்டல் குறைஞ்சிரும். அண்ட் 1st October 2023 அன்னைக்கு அவன் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்கான். அப்போ 1st May 2023லேருந்து 30th September 2023 வரைக்கும் ஒரு கேபிட்டல் வச்சிருக்கான். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,24,000 minus 60,000 ஏன்னா கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கான் which is 2,64,000 rupees. ஸோ 1st Mayலேருந்து 30th September வரைக்கும் அவனோட கேபிட்டல் எவ்வளோ? 2,64,000. இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100 அண்ட் இங்கே பீரியட் வந்து 5 months. ஸோ 5/12 போடுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த பீரியடுக்கு 6,600. நெக்ஸ்ட் 1st October 2023 அன்னைக்கு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இப்போ ப்ரெசென்ட் கேபிட்டல் 2,64,000 அதோட சேர்ந்து 3 lakh rupees இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இப்போ இது எந்த பீரியட் வரைக்கும்? வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கேபிட்டலை பற்றி கொடுக்கல. ஸோ 31st March வரைக்கும். ஓகே, ஸோ அப்போ 1/10/23லேருந்து 31st March வரைக்கும் அவனோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 2,64,000 plus 3 lakhs அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ 5,64,000 rupees இருக்கு. இப்போ இந்த 5,64,000 rupeesக்கு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் எவ்வளோ மந்த்ஸுக்கு? 6 monthsக்கு. ஸோ இன்டூ 6/12. ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 16,920. ஓகே, இந்த பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 16,920. இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதாவது 1st April 2023லேருந்து 31st March 2024 வரைக்கும் எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா 1,620 plus 6,600 plus 16,920 which is 25,140. ஓகே, ஸோ பீரோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 25,140 under fluctuating capital method. So, இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 68. Mita and Usha are partners in a firm sharing profits in the ratio of 2:3. The capital accounts as on 1st April 2015 showed balances of 1,40,000 rupees and 1,20,000 rupees respectively. The drawings of Mita and Usha during the year 2015 to 16 were 32,000 rupees and 24,000 rupees respectively. Both the amounts were withdrawn on 1st January 2016. It was subsequently found that the following items had been omitted while preparing the final accounts for the year ended 31st March 2016. Interest on capital at 6% per annum, interest on drawings at 6% per annum. Mita was entitled to a commission of 8,000 for the whole year. Show your workings clearly, pass a rectifying entry in the books of the firm. So, in question la Mita Usha partners and கொடுத்திருக்காங்க. அவங்களோட profit sharing ratio 2:3.
1st April 2015 அன்னைக்கு அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ஸோட பேலன்சஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இயர் எண்ட் என்ன சொல்லியிருக்காங்க 31st March 2016. அப்போ இயர் பிகினிங் தான் 1st April 2015. ஸோ அன்னைக்கு கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, அடுத்து மித்தாவும் உஷா என்ன பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல டிராயிங்ஸ் எடுத்திருக்காங்க. மித்தாவோட டிராயிங்ஸ் 32,000 அண்ட் உஷாவோட டிராயிங்ஸ் வந்து 24,000. அண்ட் இந்த டிராயிங்ஸை எப்ப எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1st January 2016 அன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஓகே, 31st March 2016 அதாவது இயர் எண்ட் அன்னைக்கு நம்மளுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டோம் அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. இப்ப இந்த ஒமிட் பண்ண ஐட்டம்ஸ்க்கு ஒரு ரெக்டிஃபைங் என்ட்ரியை பாஸ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங்ஸை கிளியரா காட்ட சொல்றாங்க. ஓகே, அதாவது பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கொடுக்கல, பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வாங்கல, மித்தா கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுக்கல. சோ இந்த 3 ஐட்டம் மட்டும் ஒமிட் பண்ணிட்டாங்க, கொடுக்கவே இல்லை. சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இதை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள்ல போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மித்தாக்கு வந்து 1,40,000 into 6% which is 8,400. உஷாக்கு 1,20,000 into 6% which is 7,200. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இப்போ டிராயிங்ஸ் பாருங்க, அவங்க எப்போ வித்ட்ரா பண்ணிருக்காங்க 1st January 2016. இயர் எண்ட் என்னது 31st March 2016. அப்போ எந்த டேட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல இருந்து இயர் எண்ட் வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கால்குலேட் பண்ணும். சோ இங்க பாத்தீங்கன்னா 3 months பீரியடுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 months பீரியடுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ மித்தாக்கு வந்து டிராயிங்ஸ் 32,000 rupees and rate of interest வந்து 6% into 3/12. பீரியட் எவ்வளோ 3/12. ஓகே, so amount வந்து 480 rupees. ஓகே, அடுத்தது உஷாக்கு drawings 24,000 and rate of interest 6/100 and period same 3/12. so இவளுக்கு interest on drawings 360 rupees. interest on capital and interest on drawings நம்ம calculate பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த omitted ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள்ல அட்ஜஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர நெட் எஃபெக்ட் எடுத்து ரெக்டிஃபைங் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறமா பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் வச்சு காலம் ஓபன் பண்ணுவோம். சோ இங்க क्वेश्चनல பாத்துக்கோங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் எது கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா வெறும் கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க, ஃபிக்ஸட்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணல. அப்போ இவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்கன்னு அஸ்யூம் பண்றோம், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல ஒரே ஒரு அக்கவுண்ட் தான், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் வச்சு தான் இங்க காலம்ஸ் ஓபன் பண்ண போறோம். அப்போ மித்தாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், உஷாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு காலம் ஓபன் பண்றோம். லாஸ்ட் காலம் ஃபர்முக்கு. ஓகே, சோ இப்ப கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு டெபிட் காலம், கிரெடிட் காலம் வரும். அதே மாதிரி ஃபர்முக்கு ஒரு டெபிட் காலம், கிரெடிட் காலம் வரும். இப்ப ஐட்டம்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போட போறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கல, ஒமிட்டட்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்ப ஃபர்ம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கல. சோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்குது, பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க. சோ பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கேபிட்டல் அக்கவுண்ட்ல எந்த சைடு இது வரும், கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ற ஐட்டம்ஸ்லாம் எந்த சைடு வரும், கிரெடிட் காலம்ல வரும். ஓகே, சோ அப்ப மித்தாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், உஷாஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட போறோம். சோ மித்தாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 8,400 அண்ட் உஷாக்கு வந்து 7,200. இப்போ இதோட டோட்டலை நம்ம ஃபர்மோட காலம்ல போடணும். இப்போ ஃபர்மோட காலம்ல டெபிட்ல வருமா, கிரெடிட்ல வருமா? இப்போ ஃபர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணிருக்கு. சோ அப்போ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்ஸ். ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். சோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்டோட டெபிட் சைட் தான் நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ம் பே பண்ற இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த சைடு வரும், டெபிட் காலம்ல வரும் ஃபர்முக்கு. சோ 15,600 இதோட டோட்டல்ல போடுறோம். ஓகே, அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யார் பே பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸ் பே பண்ணுவாங்க, ஃபர்ம் ரிசீவ் பண்ணும். இப்ப பார்ட்னர்ஸ் பே பண்றாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சோ எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணுதோ அது கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட்ல வரும். ஓகே, அப்போ மித்தாஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் உஷாஸ் கேபிட்டல் அக்கவுண்டோட டெபிட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் போடலாம். சோ மித்தாக்கு வந்து 480 அண்ட் உஷாக்கு 360. நெக்ஸ்ட் இதை யார் பே பண்றாங்க, ஃபர்ம், சாரி யார் ரிசீவ் பண்றாங்க, ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. அப்ப ஃபர்முக்கு இது இன்கம்.
அப்ப P&L appropriation accountல எந்த சைடு நம்ம இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ரெக்கார்ட் பண்றோம்? கிரெடிட் சைடுல. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings firmோட கிரெடிட் காலம்ல வரும், which is 840 rupees. டோட்டல் இது 480 plus 360 840. ஓகே. அடுத்தது மித்தா கொடுக்க வேண்டிய கமிஷன். இப்ப மித்தாக்கு யார் கமிஷன் கொடுக்குறாங்க? firm கொடுக்குது and மித்தா ரிசீவ் பண்றா. இங்க பாருங்க கமிஷன் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 8000 for the whole year. 12 monthsக்கும் கொடுத்துட்டாங்க. சோ இங்க நம்மளுக்கு எந்த கால்குலேஷனும் தேவையில்லை. ஓகே. சோ அப்ப மித்தா ரிசீவ் பண்றா. அப்ப அவளோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட்ல வரும். சோ மித்தாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் காலம்ல நம்ம இந்த 8000 போடுறோம். உஷாக்கு கமிஷன் கிடையாது, சோ nil. அண்ட் ஃபர்முக்கு இந்த டோட்டலை போடணும். இப்ப ஃபர்ம் என்ன பண்ணிருக்கு? பே பண்ணிருக்கு உஷாக். சோ பே பண்ணதுன்னா அதுக்கு என்னது? எக்ஸ்பென்ஸ். சோ அப்போ டெபிட் சைட்ல நம்ம எக்ஸ்பென்ஸை ரெக்கார்ட் பண்றோம் 8000. ஓகே. இப்போ இங்க ஒமிட்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்க ரெக்கார்ட் பண்ணியாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள்ல. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட் காலமை பேலன்ஸ் பண்ண போறோம். இப்ப டெபிட் சைட் டோட்டல் பாருங்க 23,600 இருக்கு. அதே கிரெடிட்ல 840 தான் இருக்கு. அப்ப நமக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வருது. Okay, which is 22,760. Okay, that is 23,600 minus 840, 22,760. இப்போ கிரெடிட்ல வந்திருக்கு இல்லையா? P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா அது லாஸ். ஓகே. இப்போ இந்த லாஸ் என்ன பண்ணும்? பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ டிவிஷன் ஆஃப் லாஸ் 22,760 இந்த ரேஷியோ 2:3. ஓகே. இப்போ இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். மித்தாக்கு வந்து 22,760 into 2/5 அவளோட ஷேர் ஆஃப் லாஸ் 9,104. and உஷாக் வந்து 22,760 into 3/5 which is 13,656. இது இவளோட ஷேர் ஆஃப் லாஸ். இப்போ இதை போஸ்ட் பண்ணலாம். இப்போ லாஸ் அப்படிங்கும்போது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல வரும். ஏன் டெபிட் சைட்ல வருது? ஏன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். சோ அதனால டெபிட்ல வரும். அதனால மித்தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் உஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட்ல நம்ம அவங்களோட ஷேர் ஆஃப் லாஸை போஸ்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ மித்தாக்கு வந்து 9,104 and உஷாக்கு 13,656. ஓகே. இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போட போறோம். சோ டோட்டல் வந்து இண்டிவிஜுவலா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் சைட் டோட்டல், கிரெடிட் சைட் டோட்டல், அதே மாதிரி ஃபர்மோட டெபிட் சைட் டோட்டல், கிரெடிட் சைட் டோட்டல் போடுறோம். ஓகே. சோ இப்போ மித்தாஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் சைட் டோட்டல் வந்து 9,584, கிரெடிட் சைடோடது 16,400. அதே மாதிரி உஷாவோட டெபிட் சைட் டோட்டல் 14,016 and credit side 7,200. and firm order debit side total 23,600, credit side 23,600. okay, இப்ப net effect போடலாம். net effect வந்து மித்தாக்கு 16,400 minus 9,584 which is 6,816. okay, இப்ப இங்க பாருங்க நம்மளுக்கு credit side total ஜாஸ்தியா இருக்கு. so creditன்னு எழுதிக்கோங்க. next உஷா ஓடுது பார்க்கலாம். net effect 14,016 minus 7,200 6,816. இங்க உஷாவோட டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு எழுதிக்கோங்க. ஃபர்முக்கு 23,600 minus 23,600 nil. ஓகே. இப்ப கிரெடிட்ல 6,816 இருக்கு, டெபிட்ல 6,816 இருக்கு. இப்ப இதை வச்சு நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ரெக்டிஃபைங் என்ட்ரி பாஸ் பண்ணா ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப யாரோட அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு? உஷாவோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. அப்போ உஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. அண்ட் யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு? மித்தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு மித்தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ என்ட்ரி வந்து உஷாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு மித்தாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ உஷாக்கு நேர டெபிட் காலம்ல 6,816 அண்ட் மித்தாவோட கிரெடிட் காலம்ல 6,816. நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். Question number 69. A, B and C were partners. The fixed capitals were 60,000 rupees, 40,000 rupees and 20,000 rupees respectively. The profit sharing ratio was 2:2:1. According to the partnership deed, they were entitled to interest on capital at 5% per annum. In addition, B was entitled to draw a salary of 1,500 rupees per month. C was entitled to a commission of 5% on the profits after charging interest on capital but before charging the salary payable to B. The net profits for the year 80,000 rupees were distributed in the ratio of the capitals without providing for any of the above adjustments. Show your workings clearly, pass the necessary adjustment entry. So இங்க 3 partners இருக்காங்க ABC, அவங்களோட fixed capitals கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம adjustment entry போடும்போது எந்த அக்கவுண்ட்டுக்கு போடணும்? பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு போடணும். ஏன்னா fixed capital மெத்தட்ல நம்மளுக்கு 2 அக்கவுண்ட் வரும். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம்
கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் வச்சுதான் நம்ம டேபிளே ஓபன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 2:1. பார்ட்னர்ஷிப் டீட் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5% per annum. பியோட salary 1500 per month. ஒரு மாசத்துக்கான salary கொடுத்திருக்காங்க. நம்ம 12 monthsக்கான salary கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா சிக்கு கமிஷன் ப்ராஃபிட்ஸ்ல 5%. இந்த ப்ராஃபிட்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட், பட் பியோட சேலரிய சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட். அதாவது நெட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல மைனஸ் பண்றோம். அப்போ ஒரு ப்ராஃபிட் வரும்ல, அந்த ப்ராஃபிட்ல தான் நம்மள 5% கமிஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அதாவது பியோட சேலரிய நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, சோ ப்ராஃபிட்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல மைனஸ் பண்ணி வர ப்ராஃபிட்ல 5% வந்து சியோட கமிஷன். ஓகே, ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 80,000 rupees கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதாவது 6:4:2ன்னு கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பட் இவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னது? 2:2:1. அப்ப இங்க ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? தப்பான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அப்ப இது என்ன பண்ணும்? தப்பா கொடுத்தத திருப்பி ஃபர்ம் வாங்கிக்கும், ரிவர்ஸ் பண்ணிக்கும். ஓகே, தப்பா கொடுத்துட்டு என்கிட்ட திருப்பி கொடுங்க, திருப்பி நான் கரெக்டான ரேஷியோல உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடும். ஓகே, அதே மாதிரி இந்த மேல கொடுத்திருக்காங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இதெல்லாம் ஒமிட் பண்ணி இந்த ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம இது எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணும். அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒர்க்கிங்ஸை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிப்போம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏக்கு 60,000 into 5% 3,000. அடுத்தது பிக்கு வந்து 40,000 into 5% 2,000 and சிக்கு 20,000 into 5% 1,000 rupees. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது பியோட salary. பியோட salary என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மாசத்துக்கு 1,500. இப்போ 12 monthsக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். So 1,500 into 12 18,000 rupees. அடுத்தது சியோட கமிஷன். சியோட கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? நெட் ப்ராஃபிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் பண்ணிட்டு வர ப்ராஃபிட்ல 5%. ஓகே, இப்ப நெட் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 80,000. ஓகே, இதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல மைனஸ் பண்ணும். அதாவது 3 பார்ட்னர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். So 3,000 plus 2,000 plus 1,000 6,000 rupees. So 80,000ல இருந்து 6,000 மைனஸ் பண்றோம். அதுல 5% நம்ம கால்குலேட் பண்ணா 3,700 வருது. இதுதான் சியோட கமிஷன். ஓகே, அடுத்தது இங்க 80,000, அதாவது இந்த நெட் ப்ராஃபிட்ட கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபார்ம் என்ன பண்ணும்? அதை ரிவர்ஸ் பண்ணும். சோ அதனால கேபிட்டல் ரேஷியோல ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் எவ்வளவு ப்ராஃபிட் ஷேர் வந்துச்சு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ கேபிட்டல் ரேஷியோங்கிறது 60,000 is to 40,000 is to 20,000. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 6:4:2. ஓகே, இதை இன்னும் நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3:2:1. ஓகே, சோ இப்ப ஏக்கு வந்து 60,000 into 6/12 which is 40,000 rupees. பியோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து 80,000 into 4/12 which is 26,667 and சிக்கு வந்து 80,000 into 2/12 13,333. ஓகே, இப்போ ஒர்க்கிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபிக்ஸட் கேபிட்டல்ஸ்னா இவங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்மளுக்கு ரெண்டு அக்கவுண்ட் வரும். ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். அப்ப இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் வச்சுதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சோ அதனால இங்க ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கவுண்ட் வச்சு காலம் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப ஐட்டம்ஸ் போஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஃபிட்ட தப்பா கிரெடிட் பண்ணிட்டாங்கல்ல கேபிட்டல் ரேஷியோல, அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை போடலாம். இப்ப ஃபர்ம் என்ன சொல்லுது? நான் கேபிட்டல் ரேஷியோல தப்பா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் ப்ராஃபிட்ஸை, சோ அதனால என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு ஃபர்ம் கேக்குது. சோ பார்ட்னர்ஸும் ஓகே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ ப்ராஃபிட் ராங்லி கிரெடிட்டட், நவ் ரிவர்ஸ்ட். இப்ப ப்ராஃபிட்ட பார்ட்னர்ஸ் திருப்பி கொடுக்கும்போது அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கேபிட்டல் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் அக்கவுண்டோட டெபிட் சைட்ல வரும். சோ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கவுண்டோட டெபிட் காலம்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராஃபிட் ஷேரை போட போறோம். So 40,000 ஏக்கு, பிக்கு 26,667 and சிக்கு 13,333. இப்ப இந்த அமௌண்ட்டை யார் ரிசீவ் பண்றாங்க? ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. ஃபர்மோட பொறுத்த வரைக்கும் P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இப்ப P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல எல்லா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்ப பார்ட்னர்ஸ் இத ஃபர்ம்க்கு பே பண்றாங்க. சோ ஃபர்ம் ரிசீவ் பண்ணுது. அப்ப ஃபர்மோட கிரெடிட் காலம்ல நம்ம இதோட டோட்டல் 80,000 போடுறோம். ஓகே,
சோ இப்போ firm என்ன சொல்லுது, இந்த 80,000 நீங்க என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்ப நான் கரெக்டான ரேஷியோல உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 80,000 எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்? 2:2:1 ரேஷியோல. ஓகே. சோ இப்ப கரெக்டான ரேஷியோல என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது இந்த 80,000. இப்போ இந்த ப்ராஃபிட்டை யார் ரிசீவ் பண்ண போறாங்க? பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க அண்ட் firm பே பண்ண போகுது. ஓகே. சோ இப்ப பார்ட்னர்ஸ் என்ன செய்றாங்க? இந்த 80,000 ரிசீவ் பண்றாங்க. சோ ரிசீவ் பண்ணா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைட்ல நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷனை போட போறோம். ஓகே. சோ அப்ப 80,000 into 2/5 A யோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் which is 32,000. அடுத்தது B யோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் 80,000 into 2/5 32,000 கிரெடிட்ல போடுறோம். ஏன்னா இவங்க ரிசீவ் பண்றாங்க. சோ கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து C யை பொறுத்த வரைக்கும் 80,000 into 1/5 which is 16,000. ஓகே. இப்ப நம்மளுக்கு P&L appropriation அக்கவுண்ட்ல divisible profit எந்த சைடு வரும்? டெபிட் சைடுல வரும். சோ டெபிட் சைடுல 80,000 போடுறோம். ஏன்னா அது ப்ராஃபிட் இல்ல. சோ P&L appropriation அக்கவுண்டோட டெபிட்ல தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். சோ அதனால ப்ராஃபிட்டை டெபிட்ல போடுறோம். ஓகே. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணல. சோ இப்பதான் firm கொடுக்க போகுது. அப்ப பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல நம்ம போட போறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சோ ஏக்கு வந்து 3,000, பிக்கு வந்து 2,000 அண்ட் சிக்கு 1,000. இப்போ இதை யார் பே பண்ணுது? firm பே பண்ணுது. அப்ப இந்த டோட்டலை நம்ம firmோட எந்த காலம்ல போடணும்? P&L appropriation account point of viewல டெபிட் சைடுல போடுவோம். ஏன்னா டெபிட் சைடு அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ரெக்கார்ட் பண்ணும். சோ firm பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பென்ஸ் ஏன்னா firm பே பண்ணுது. ஓகே. சோ அதனால டெபிட் காலம்ல 6,000 போடுறோம். அடுத்தது B யோட salary. ஓகே. B வந்து firm கிட்ட இருந்து salary வாங்குறாரு. சோ B க்கு வந்து அது இன்கம். சோ B யோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ B's கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம 18,000 போடுறோம். ஓகே. இப்போ இதை யார் பே பண்ணாங்க? firm. அப்ப firmோட இதுலயும் வரணும்ல இதுக்கான எஃபெக்ட். சோ firm பே பண்றதுனால firm பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்ஸ். சோ டெபிட் காலம்ல 18,000 போடுறோம். அடுத்தது C யோட கமிஷன். ஓகே. C கமிஷன் ரிசீவ் பண்றாரு. சோ அவர் கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால கரண்ட் அக்கவுண்டோட கிரெடிட் காலம்ல நம்ம 3,700 போடுறோம். ஓகேவா? இப்ப firm அத பே பண்ணிருக்கு. சோ firm பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ். சோ டெபிட் காலம்ல 3,700 போடுறோம். இப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? firmோட டெபிட் காலமையும் கிரெடிட் காலமையும் பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகே. இப்போ டெபிட் காலம் கிரெடிட் காலம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியா இருக்கு. அப்ப நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வருது 27,700. P&L appropriation அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து அது லாஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த 27,700 லாஸ வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ABC யோட ஷேர் ஆஃப் லாஸ கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இப்ப Aக்கு வந்து 27,700 into 2/5 which is 11,080. B யோட ஷேர் ஆஃப் லாஸ் 27,700 into 2/5 same 11,080. And C யோட ஷேர் ஆஃப் லாஸ் 27,700 into 1/5 which is 5,540. இப்ப இந்த டேபிள்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்ப லாஸ் அப்படிங்கும்போது கேபிட்டல் பேலன்ஸ் குறையும். சோ கேபிட்டல் பேலன்ஸ் குறையுதுன்னா கரண்ட் அக்கவுண்டோட டெபிட் காலம்ல அவங்களோட ஷேர் ஆஃப் லாஸ போட போறோம். சோ ஏக்கு வந்து 11,080, பிக்கு 11,080 அண்ட் சிக்கு 5,540. இப்ப எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் போட போறோம். சோ இப்ப டோட்டல் வந்து ஒவ்வொரு காலமோட டோட்டலையும் நம்ம போடுறோம். இப்ப ஏஸ் கரண்ட் அக்கவுண்டோட டெபிட் காலம் டோட்டல் 51,080, கிரெடிட் காலம் 35,000. பிஸ் கரண்ட் அக்கவுண்டோட டெபிட் காலம் டோட்டல் 37,747 and credit column total 52,000. And C's current account debit column total 18,873, credit column total 20,700. And firm debit column total 1,07,700 and credit column 1,07,700. இப்ப net effect போடலாம். So net effect Aக்கு வந்து 51,080 minus 35,000 which is 16,080. இங்க டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு போட்டுக்கோங்க. அடுத்தது B's கரண்ட் அக்கவுண்ட்க்கு net effect 52,000 minus 37,747 which is 14,253. இங்க கிரெடிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட்னு போட்டுக்கோங்க. அடுத்தது C's கரண்ட் அக்கவுண்ட்க்கு 20,700 minus 18,073 which is 1,827. ஓகே. சோ அகைன் இங்க C's கரண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட் போட்டுக்கோங்க. firm பொறுத்த வரைக்கும் nil. இப்ப நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி போடலாம். இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க.
இப்போ யாரோட அக்கௌண்ட் வந்து டெபிட்ல இருக்கு? ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. சோ ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. பி அண்ட் சி யோட கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. சோ பி அண்ட் சிஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணலாம். டு பிஸ் கரண்ட் அக்கௌண்ட், டு சிஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி என்னது? ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பிஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு சிஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட் போடலாம். ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் காலம்ல 16,080. B's current account creditல இருக்கு. So credit columnல 14,253 and Cக்கும் creditல இருக்கு. So credit columnல 1,827 narration எழுதிக்கோங்க. இதுதான் இந்த sumக்கு solution. Next question number 70. Pranav, Karan and Rahim were partners sharing profits in the ratio of 3:2:1. The capitals were 5 lakh rupees, 3 lakh rupees and 2 lakh rupees respectively as on 1st April 23. According to the partnership deed, they were entitled to an interest on capital at 10% per annum. For the year ended 31st March 24, profit of 78,000 rupees was distributed among the partners without allowing interest on capitals. Pass the necessary adjusting entry and show the workings clearly. So, இங்க questionல என்ன கொடுத்திருக்காங்க? 3 partners இருக்காங்க. அவங்களோட profit sharing ratio 3:2:1. 1st April 23 அன்னைக்கு அவங்களோட capitals எவ்வளோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Year end என்ன சொல்லியிருக்காங்க? 31st March 24. அப்ப 1st April 23 அன்னைக்கு கொடுத்திருக்கிற capitals opening capital. Partnership deed படி அவங்களுக்கு interest on capital 10% per annum கொடுக்கலாம். Okay. Year endல profit 78,000 rupees இந்த interest on capital allow பண்ணாம distribute பண்ணிட்டாங்க. இதுக்கு நம்மளுக்கு adjusting entry pass பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி workings clear காட்ட சொல்லியிருக்காங்க. So first நம்ம என்ன செய்யலாம்? Interest on capital calculate பண்ணிக்கலாம். So interest on capital எப்பவுமே opening capital தான் calculate பண்ணும். கொடுக்கலனா நம்ம opening capital கண்டுபிடிக்கணும். இங்க opening capital கொடுத்துட்டாங்க. So direct போடலாம். பிரணவுக்கு வந்து 5 lakhs into 10 by 100 which is 50,000 rupees. அடுத்தது கரனுக்கு 3 lakh rupees into 10 by 100 30,000 rupees and ரஹீம்க்கு 2 lakh rupees into 10 by 100 20,000 rupees. Okay. So இப்ப இங்க பாருங்க interest on capital எவ்வளவு இருக்கு? 50,000 plus 30,000 plus 20,000 1 lakh rupees total interest இருக்கு. பட் இங்க profit எவ்வளவு இருக்கு? 78,000 rupees தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுல அந்த ப்ரொவிஷன்ஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. சோ ப்ரொவிஷன்ஸ் படி என்ன அப்படின்னா அடிக்குவேட் ப்ராஃபிட் இல்ல அப்படின்னா, அதாவது இப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல இந்த ப்ராஃபிட்ஸை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ப்ராஃபிட் 78,000 தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆனா எவ்வளவு இருக்கு? 1 lakh rupees இருக்கு. இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே நான் ஒரு வீடியோல போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வீடியோல போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, இன்னும் கிளியரா புரியும். சோ அப்போ இங்க என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோ, இந்த ரேஷியோ இருக்குல்ல, இதுல நம்ம பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்லி அந்த ப்ராஃபிட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஓகே, இப்ப நம்ம இந்த ப்ராஃபிட்ட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சோ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளவு வருதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ப்ராஃபிட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோ வந்து 50,000 is to 30,000 is to 20,000. இதை சிம்பிளிஃபை பண்ணா 5 is to 3 is to 2. சோ பிரணவுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்ட தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஓகேவா? சோ 78,000 into 5 by 10 39,000. அடுத்தது கரனுக்கு 78,000 into 3 by 10 23,400 and ரஹீம்க்கு 78,000 into 2 by 10 15,600. ஓகே, ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, ஆனா ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அதாவது ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம்? ப்ராஃபிட் கம்மியா இருக்கிறதுனால இந்த ப்ராஃபிட் 78,000 அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் பார்ட்னர்ஸ். ஓகே, இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களோட ப்ராஃபிட் 78,000 வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க முடியும். அப்ப இந்த 78,000 ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கல்ல, அது ஃபர்ம் வந்து திருப்பி வாங்கிக்கும். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1 lakh இருக்கு. ஃபர்ம் என்ன சொல்லுது? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாருக்கும் சேர்த்து 1 lakh இருக்கு, ஆனா ப்ராஃபிட் 78,000 தான் இருக்கு. நான் ப்ராஃபிட்டை அப்படியே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்காம. சோ அதனால என்ன பண்றேன்? ப்ராஃபிட்டை நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்க. அந்த 78,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோலயே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுது. சோ இப்ப ப்ராஃபிட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். அது எவ்வளோ அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ பிரணவுக்கு வந்து 78,000 into அவனோட ப்ராஃபிட் ஷேர் இதுல தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க.
profit sharing ratioல. So அந்த ratioல கண்டுபிடிப்போம். So 3 by 6 which is 39,000. அடுத்தது கரண்ட்க்கு 78,000 into 2 by 6 26,000 and ரஹீம்க்கு 78,000 into 1 by 6 13,000 rupees. ஓகே, இப்ப calculations போட்டாச்சு. அடுத்து adjustment table போடலாம். adjustment table prepare பண்ணலாம். heading எழுதிக்கோங்க, columns open பண்ணுங்க. இப்போ இங்க வந்து நம்மளுக்கு வெறும் capitals அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. சோ இவங்க வந்து fluctuating capital method follow பண்றாங்க. அப்ப இங்க இருக்கிற adjustments எல்லாம் நம்ம partners capital account மூலமா தான் பண்ணுவோம். ஓகே, சோ அதனால ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கேபிட்டல் அக்கவுண்ட் வச்சு இண்டிவிஜுவலா காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன போட போறோம் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் 78,000 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கல்ல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணாம, இந்த ப்ராஃபிட்டை ரிவர்ஸ் பண்ண போகுது. அதாவது ஃபர்ம் என்ன சொல்லுது, ப்ராஃபிட் உங்களுக்கு 78,000 தான் இருக்கு, ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் உங்க 3 பேத்துக்கும் சேர்த்து 1 lakh rupees இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட்டை என்கிட்ட ரிவர்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராஃபிட்டை நான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல திருப்பி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாவே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அதாவது இந்த அமௌண்ட் வந்துச்சுல, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு ஃபர்ம் சொல்லுது. சோ அதனால பார்ட்னர்ஸ் என்ன செய்யறாங்க, இந்த ப்ராஃபிட்ஸை ரிவர்ஸ் பண்றாங்க. சோ இப்ப பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து ப்ராஃபிட் ஃபர்ம் கிட்ட போகுது. அப்ப பார்ட்னர்ஸோட கேபிட்டல் பேலன்ஸ் குறையுது. சோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸ் குறையுதுன்னா கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட்ல வரும். ஓகே, சோ டெபிட்ல ஒவ்வொரு பார்ட்னருக்கும் நம்ம வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை போடுறோம். சோ இப்ப பிரணவ்க்கு 39,000, கரண்ட்க்கு 26,000 and ரஹீம்க்கு 13,000. ஓகே, இது யார்கிட்ட போகுது, ஃபர்ம் கிட்ட போகுது. ஃபர்ம்க்கு பொறுத்த வரைக்கும் P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட கிரெடிட்ல தான் நம்ம எல்லா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை போடுவோம். சோ அதனால ஃபர்மோட கிரெடிட் காலம்ல இதோட டோட்டல் போடுறோம் 78,000. ஓகே, சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணிட்டு இந்த 78,000 வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஃபர்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது இந்த ப்ராஃபிட்டை. சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறோம். இதை வந்து இப்ப பிரணவ், கரண் அண்ட் ரஹீம் ரிசீவ் பண்றாங்க. சோ ரிசீவ் பண்றாங்கன்னா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்டோட கிரெடிட் காலம்ல போட போறோம். சோ பிரணவுக்கு வந்து 39,000, கரண்ட்க்கு 23,400 அண்ட் ரஹீம்க்கு 15,600. ஓகே, இப்ப இத வந்து ஃபர்ம் பே பண்ணிருக்கு. சோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ், அதனால டெபிட் காலம்ல 78,000 போடுறோம். ஓகே, இந்த ஒரு ஐட்டம் தான் இருந்துச்சு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, அதை போட்டாச்சு. இப்ப பேலன்சிங் ஃபிகர் ஃபர்மோட டெபிட் அண்ட் கிரெடிட்ல பாத்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் கிடையாது. சோ அடுத்தது டைரக்டா நம்ம டோட்டல் போடலாம். ஒவ்வொரு காலமோட டோட்டலையும் நம்ம போட போறோம். சோ பிரணவ்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 39,000, கிரெடிட்லயும் 39,000. கரண்ட்க்கு வந்து டெபிட் காலம்ல 26,000 அண்ட் கிரெடிட்ல 23,400. ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட் காலம் டோட்டல் 13,000 அண்ட் கிரெடிட் 15,600. அண்ட் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் டெபிட்ல 78,000, கிரெடிட்ல 78,000. நெக்ஸ்ட் நெட் எஃபெக்ட். பிரணவுக்கு வந்து 39,000 மைனஸ் 39,000 நில், கரண்ட்க்கு 26,000 மைனஸ் 23,400 2,600. இப்ப இந்த டெபிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ டெபிட்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ரஹீம்க்கு 15,600 மைனஸ் 13,000 2,600. இங்க கிரெடிட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு. சோ கிரெடிட்னு எழுதிக்கோங்க. ஃபர்மை பொறுத்த வரைக்கும் 78,000 மைனஸ் 78,000 நில். ஓகே, இப்ப ரெக்டிஃபைங் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடலாம். ஹெட்டிங் எழுதிக்கோங்க, காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கு. சோ அதனால கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்க. அண்ட் ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல இருக்கு. சோ ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்க. சோ என்ட்ரி வந்து கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரஹீம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்ப கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட டெபிட்ல 2,600 போடுறோம். ரஹீமோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல 2,600 போடுறோம். நரேஷன் எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்முக்கு சொல்யூஷன். இந்த வீடியோல நம்ம பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கான்செப்ட் பார்த்தோம். அதே மாதிரி டிஎஸ் கிரேவல்ல क्वेश्चन நம்பர் 61 to 70 ஓட சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். சோ இந்த சொல்யூஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Thanks for watching the video.